என்னாகமம் 24 அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த காலவேளையிலே கூடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் திடப்படுத்துவாராக, பலப்படுத்தி அவருக்குள்ளாக உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, இங்கே நாம் வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென், அல்லேலூயா. யாரை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம்? யார் அந்த இஸ்ரவேலர்? நாங்களா, நானா? ஆமென், அல்லேலூயா. ஆகவே சொன்னா, அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இதை ஆண்டவர் தீர்க்கதரிசி பாலாக் என்ற ஒரு மனிதன் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி அவனுக்கு வெகுமதிகளை கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறான். ஆகவே அந்த வெகுமதியை வாங்குவதற்காக கடந்து போகும்போது அந்த பீலேயாம் தீர்க்கதரிசி என்ன செய்தான் என்று சொன்னால், இஸ்ரவேலை சபிப்பதற்காக அவன் கடந்து போனதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தர் அவனுடைய வாயில் என்ன சொல்கிறான்னா, ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், கர்த்தர் என் வாயிலை சொல்லுகிறதை நான் அருளுவேன் என்று சொன்னான். ஆகவே அப்படி சொல்லும்போது அவன் இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்காக வெகுமதிகளை வாங்கி சபிப்பதற்காக அவன் கடந்து போகும்போது திடீர்னு ஆண்டவர் அவர் வாயில் போட்டார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியன்னு சொல்லிட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சபிக்கிறதுக்கு நம்மளை நினைச்சாலும் மற்றவங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற சந்ததியை தான் பார்த்துட்டு இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அங்கே சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போலவே நித்தமும் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தங்கள் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேலே வந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. இவன் கண்ணில் பார்க்குறான் இஸ்ரவேல். அவன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இருக்கிறதை பார்த்துருக்கிறான். ஆமேன். அப்போ தேவனுடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்குறாரு. இறங்கின உடனே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், பாலாக்கு கொடுக்குற அந்த வெகுமதிக்காக இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்காக புறப்பட்டவன் இவன். ஆனால் புறப்பட வழியில் கர்த்தர் என்ன செய்தார்னா, இவன் போய் கொண்டிருக்கிற வழியில் கர்த்தர் குறுக்கிடுகிறார். ஆனால் கர்த்தர் குறுக்கிடும் போது அவன் ஒரு பீலேயாம், ஒரு தீர்க்கதரிசி, அவன் 2 கண்ணும் பார்வையற்றவனாக இருக்கிறான். பார்வையற்றவனாக இருக்கும்போது அவன் திடீர் என்று சொல்லி போய் கொண்டிருக்கும்போது அவன் கழுதை மேலே உட்காந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யுது, அந்த கழுதை வழி விலகுது. கழுதை வழி விலகிறது. ஏன் கழுதை வழி விலகுது? நேரத்தானே போன ரோட்டு, இது என்ன வழி விலகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விலகும்போது அந்த கழுதையை அடிக்கிறான். 1 முறை அடிக்கிறான், 2 முறை அடிக்கிறான். இப்படி அடிக்கும்போது ஏன் கழுதையை அடிக்கிறான்? ஏன் இது வழி விலகி போகுதுன்னா, தேவ தூதன் இவன் வழி விலகி இவன் கடவுளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்களை சபிக்கும்படி அவன் கடந்து போயிருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி ஈட்டி உருவதற்க அந்த ஈட்டியோடு கூட நின்றுங்கிறத கழுதை பார்த்துருச்சு. ஆமே. இது பார்த்த உடனே வழி விலகுது. உடனே வழி விலகிறத பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த பீலேயாம், ஏன் வழி விலக போகிறேன்னு சொல்லிட்டு கழுதையே அடிக்கிறான். ஆமே. கழுதை அடிக்கிறான். கழுதை அடிக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இனி அவன் சொல்கிறான், என் கையில் ஒரு கத்தி இருந்துச்சுன்னா நான் உன்னை வெட்டியே போடுவேன்றான். ஆமே. அங்கே சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 22ஆம் அதிகாரம். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலேயாமினுடைய கால் சுவரோடு கூட நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்புறம் கர்த்தருடைய தூதன் அப்புறம் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பீலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினாலே அடித்தான். ஆமே. என் வழி விலகி போகிறதுனால தேவதூதன் என்ன பண்ணுறாரு, வழி விலகாதபடி அடிச்சுட்டு இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிச்சு. அது அதனால் என்ன பண்ணுறான், இவன் அடிக்கிறான், தடி எடுத்து அடிச்சுட்டு அவன் சொல்கிறான் பாருங்க,
உடனே அங்கே வந்து சொல்கிறான் பாருங்க, அப்பொழுது தடியினால் அடித்தான், உடனே கர்த்தர் கழுதியின் வாயை திறந்தார். ஆமே, யார் வாயை திறக்கிறாரு? நம்ம பேசலான்னா இன்னொருத்தரை கூட கர்த்தர் எழுப்புவார். அங்கே கொண்டு போனது வேறு யாரும் இல்லை, பீலேயாமும் கழுது தான் போயிட்டுக்குது. அதனால் பீலேயாமுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் இவன் வந்து தேவதூதன் அங்கே வழியில் இருக்கிறத பார்த்த உடனே என்ன பண்ணுச்சு, அது வழி விலகி என்ன பண்ணுது, செவரோடு போய் இவனை நெருக்குது, இப்படி போகக்கூடாது, நீ இது பண்ணுறது தப்புன்றது மாதிரி என்ன பண்ணுது, எச்சரிக்குது. ஆனால் இவன் கழுது மேலே கோபம் கொண்டவனாக கழுதை அடிக்கிறான். உடனே கர்த்தர் பார்க்குறாரு, கழுதின் வாயவே திறந்துட்டார். ஆமே, நம்ம ஊர் கழுதை இன்னும் பேசலை, ஆனால் அந்த கழுதையை கர்த்தர் பிரகச வச்சார். ஆமே, அல்லேலூயா. நான் எங்கள் தம்பியை சில நேரத்தில் திட்டுவேன். நான் அப்படி திட்டும்போது வேறு ஏதாவது வேடு சொல்லி திட்டேன்னா அவன் சொல்லுவான், என்னை கழுதை, அதை நாயை பேய் அப்படின்னாலும் என்னை திட்டாத, தயவு செஞ்சு என்னை கழுதைன்னு திட்டு, நல்லது அப்படின்னுமா. ஆமே, ஏன் அப்படி சொல்லுவான்? நாம் ஆண்டவரை சுமக்கிற கழுதியாக நாம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதனால் நம்ம வந்து இப்போனா அப்போ நம்ம வந்துட்டு அவரை சுமக்கிற கழுதையாக நம்ம இருக்கணும் எப்பயுமே. அப்போ தான் நம்ம கூட பேசிட்டே இருப்பார், நாம் அவரு கூட பேசுவோம். ஆமென். இங்கே பாருங்கள், கழுதின் வாயை கர்த்தர் திறக்கிறார். திறந்த உடனே என்னென்ன நடக்குது பாருங்கள். உடனே கர்த்தர் கழுதின் வாயை திறந்தார். அது பீலேமை பார்த்து, இப்பொழுது நீர் என்னை இப்பொழுது 3 தரம் என்னை அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் அப்படின்னு கேட்குது. என்ன யார் பேசுறது? கழுதை பேசுது. கர்த்தர் கழுதையை பேச வச்சுட்டு சொல்கிறாரு, இப்போ கழுதையே பேசுது. பேசும்போது சொல்கிறாரு, இப்போ 3 தரம் என்னை அடிக்கிறிய, நான் உமக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு கழுதை சொல்லுது. இவனுக்கு அறிவே இல்லை, கழுது பேசுதே அப்படின்ற அறிவே இல்லை. உடனே பாருங்கள், அப்பொழுது பீலேயாம் சொல்கிறான் பாரு கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிற, என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தா இப்பொழுதே உன்னை கொன்றே போடுவேன்றது சொல்கிறான். ஆமென். இப்போ கழுதையை பார்த்து இவன் சொல்கிறான், ஆனால் கழுது தான் பேசுறது இவனுக்கு தெரியல, அவ்வளோ அறிவு இல்லாதுக்கிறான். கீழே சொல்கிறார் பாருங்க, உடனே கர்த்தர் பீலேயாமை நோக்கி என்னை, அவன் அந்த கழுதை சொல்லுது பாருங்க, கழுதை பீலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? அவனை சுமக்கிற கழுதையாக இருந்திருக்குது அது. ஆமென். அது சொல்லுது, நீ என்னை கை கொண்ட காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாவது நான் செய்தது உண்டா என்றது. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை. ஆமென். அது கேட்குற அவன் சொல்கிற கேள்விக்கு இது இவன் பதில் சொல்கிறான், இல்லை இல்லை அப்படின்றான். அப்பயாவது கழுது பேசுது, என்னடா அது அப்படின்னு கூட நினைக்கவே இல்லை அவன். ஆமென். உடனே வந்து பாருங்க, அப்பொழுது கர்த்தர் பீலேயாமினுடைய கண்களை திறந்தார். ஆமென். இப்போ தான் கண்ணு பார்வையற்றவனாக இருக்கிற அந்த தீர்க்கதரிசியினுடைய கண்ணை கர்த்தர் திறக்கிறார். திறந்த உடனே வழியில் நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற படிந்தான். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய மாறுபாட்டை கீழே சொல்லப்படுது. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தடவை அடிக்கிறது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதுனால நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தடவை எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததனால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு நான் வச்சிருப்பேன்னு ஆண்டு சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ உடனே அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள். அப்பொழுது பீலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை நான் அறியாதிருந்தேன். இப்பொழுது உம்முடைய பார்வைக்கு இது தகாத காரியமானால் நான் திரும்பி போய்விடுறேன்னு சொல்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இவன் திரும்பி போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தூதன் சொல்கிறாரு, இல்லை, நீ உன்னை கூப்பிட்ட பாலாக்கிட்ட நீ போ, ஆனால் நான் உனக்கு வாயில் என்ன வார்த்தை அருளனா அதை தான் நீ சொல்லணும் போ அப்படின்றார். ஆமென், அல்லேலூயா. அப்படியே அவன் போனான். கடைசியாக இந்த 24ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஆகவே அங்கே ஆண்டவர் அதை சபிக்கும்படிக்கு இப்போ என்ன செய்கிறான், மேடுகளில் போய் எனக்கு பலி செலுத்தணும் அப்படின்னலாம் சொல்கிறான். அதே மாதிரி அவன் கூட்டின்னு போய் சொல்கிற இடங்கள்லாம் போய் அந்த பாலாக்கு செய்கிறான். ஆனால் கர்த்தர் அங்கே போகும்போதெல்லாம் கர்த்தர் அவங்க வாயில் தம்முடைய வார்த்தையை போட்டு இஸ்ரவேலை சபிக்கும்படிக்கு அவன் சொல்கிறதுக்கு நினைக்கிறான். ஆனால் ஆசீர்வாதத்தை சொல்லியே அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான், ஆசீர்வதிக்கிறான். ஆமென். நாம் யார்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென்.
நீ யாருனாலும் சொல்லுவாங்க, உன்னை நாசமாக போயிடும், ஒன்றுமில்லாத ஆகிடுவேன், உன் வீடு குடிசேராக போயிடும், உன் பிள்ளைங்க விருத்திக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறவங்க தான் போயிடுவாங்களே தவிர நம்மளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் தருவார். ஆமென். சாங்க பிலேயாம் சபிக்கிறதுக்காக போகிறான், ஆனால் கர்த்தர் அவன் வாயில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதா எனக்கு பிரியன்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்போ கீழே சொல்றார் பாருங்க, அப்போ தேவனால் நேசிக்கப்பட்ட ஜனங்கள் அப்போ இஸ்ரவேலை சபிக்கும்படி இந்த பாலாக்கு என்னும் பிலேயாம் என்ன பண்ணுறான், தூண்டி விடுகிறான், வெகுமதியை கொடுத்து இவனை சபிக்கணும்னு சொல்லி. ஆனால் இங்கே அதே பிலேயாம் பார்த்தீங்கன்னா வாயினால தேவன் இஸ்ரவேலை வர்ணித்து ஆசீர்வதிக்கிறார். என்ன வர்ணிக்கிறாரு, இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதை வர்ணிக்கிறார். இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வர்ணிப்பாங்க, சினிமாக்காரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக வர்ணிக்கிறாங்கல்ல, அவங்க நடை, அவங்களுடைய உடை, அவங்களுடைய தோற்றம் எல்லாத்தையும் வர்ணித்து அழகாக என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்கல்ல. அப்போ நம்ம கூட என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் அவங்க நம்ம ஒருத்தரை இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வர்ணித்து அழகாக நம்ம இந்த தோற்றத்தில் தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கிறோம். அப்போ அது மாதிரி வர்ணிக்கிற காரியத்தை இந்த ஆண்டவர் எப்படி அவனை வர்ணித்து வச்சுருக்கான்றத இவன் கண்டுபிடிச்சிட்டான் பிலேயாம். ஆமென். அங்கே சொல்கிறான் பாருங்க, அவங்க பாளையம் இறங்கும் போது அந்த கோத்திரத்தை பார்த்தான், இஸ்ரவேல் மக்களை பார்த்த உடனே, பாளையம் இறங்கிறத பார்த்த உடனே தேவனுடைய ஆவியானவர் இறங்கிட்டார். ஆமென். அல்லேலூயா. அங்கே பாருங்கள், தேவன் அவர்களை அவன் பாருங்கள் அங்கே என்ன சொல்கிறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அப்போ தேவன் இஸ்ரவேலை வர்ணித்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆசீர்வதித்து தேவன் அவர்களை என்ன பண்ணார், எப்படி வர்ணிச்சு எப்படி விதமாக எத்தனை விதங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்னு சொல்லி கீழே உள்ள வசனங்கள் சொல்லுது. அது மாத்திரமல்ல, அவங்க அனைவருக்கும் அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, இயேசுவை உண்மையாக ஏற்றிக்கொண்டு அவருக்காக தங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். அந்த கீழே உள்ள வார்த்தைகள் சொல்லப்படும் போது அங்கே சொல்லப்படுங்க. அப்போ இயேசுக்கு ஏற்றுக்கொள்ள அங்கே கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபம் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கொரிந்தியருக்கு அடுத்தது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்களேன். அங்கே 7வது வசனத்திலேருந்து 9வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்றார் பாருங்க, எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு அது கொடுத்ததை நமக்கு எப்படி ஆண்டு கொடுக்குறாரு அப்படின்றத நீங்கள் ஒரு வேளை கேள்வி கேட்கலாம். ஆனால் இங்கே சொல்றார் பாருங்க, அங்கே 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும், ஆகையால் மேலே உள்ள வசனத்தை சொல்லப்படுது பாருங்க, 6வது வசனத்திலே வாசிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆமென். அப்போ விசுவாசத்தில் யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ அந்த விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமினுடைய சந்ததி. ஆமென். அல்லேலூயா. அதாங்க கீழே சொல்றாரு, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். ரோமர் எழுதின நிருபத்தை நீங்கள் இப்போ திருப்பி நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், ரோமர் எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வோம். 9ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 8வது வசனத்தையும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே, அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த சந்ததி எனப்படுகிறார்கள். ஆமென். நாம் யாரு, மாம்சத்தின்படி சந்ததியா இல்லை வாக்குத்தத்தின்படி சந்ததிகளா? ஆமென். அப்போ வாக்குத்தத்தின்படி பிள்ளையானவர்களே அந்த ஆபிரகாமின் சந்ததிகளாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ பண்ணி சொன்னால், அப்போ ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை கர்த்தர் என்ன பண்ணார், அப்படி ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கும் போது கீழே சொல்றார் பாருங்க, என்னாகம புத்தகத்துக்கு வருவோம். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்றார் பாருங்க, அங்கே சொல்ற 4வது வசனம், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, 4வது வசனம் 5வது வசனம், சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழுந்த போது
கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்திரங்கள மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களிலே பரவும். அவனுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயரவான். அவன் ராஜ்யம் மேன்மை அடையும் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ யாக்கோபே உன் கூடாரங்களும் என்று சொல்கிறார். அப்போ இங்கே சொல்கிறார் யாக்கோபே என்று சொல்லப்படும் போது, யாக்கோபு என ஒருவனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருமையில் அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே அந்த கூறுகிறதை வந்துட்டு பார்க்குறோம். அப்போ வச்சுட்டு அந்த யாக்கோபு என்ன ஒருத்தனை வச்சுட்டு அவனை ஒருவனை மட்டுமே தேவன் வர்ணிக்கிறார். யாக்கோபு எப்படிப்பட்டவன்? கடந்த நாட்களில் படித்தோம். யாக்கோபு ஒரு ஏமாற்றுகிறவன், எத்தனாய் இருந்தவன். ஆனால் பின்வரும் நாட்களில் கர்த்தர் தன் தகப்பனை தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினவன். ஆனால் கர்த்தரை வந்துட்டு உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அங்கே சொல்கிறான், நான் யாக்கோபுன்னு சொன்னார். அப்போ இனி யாக்கோபு எனப்படாமல் இனி இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் மனிதனோடும் தேவனோடும் போராடி நீ மேற்கொண்டாய் என்று சொல்லி இஸ்ரவேல் என்று சொல்லி அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே அந்த இஸ்ரவேலாய் கர்த்தர் வந்துட்டு யாக்கோபா ஒருவனாக இருக்கும்போது ஆண்டவர் அவனை வர்ணிக்கிறார். வர்ணித்து அதுக்கு பின்வரும் நாட்களில் அவன் ஒருவனாக மட்டும் இல்லை, அவனை இஸ்ரவேலாக கர்த்தர் மாற்றி கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேலேருந்து 12 கோத்திரங்களை கர்த்தர் வந்துட்டு என்ன பண்ணுறார், அவனுடைய பிள்ளைகளை கோத்திர பிதாக்களாக கர்த்தர் மாற்றுறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ யாக்கோபிலிருந்து தோன்றினபடினாலே தேவன் இஸ்ரவேல் அனைவரையும் இந்த இடத்துல யாக்கோபே என்று அழைக்கிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஆகவே சொல்றாரு, இதை சொல்லிட்டு இயேசுவே அப்போ பாருங்க, யாக்கோபு என்று சொல்லி அந்த யாக்கோபின் சந்ததியே எனவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அப்போ இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க தேவனால தேவனுடைய சந்ததி என்று சொல்லி கர்த்தர் நம்ம என்ன பண்ணார், இந்த இடத்துல வர்ணிக்கிறத நம்மளால் அறிந்து கொள்ள முடியுது. ஆமென், அல்லேலூயா. அப்போ வந்து படிச்சோன்னா அப்போ தம்மால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய அந்த ஜனங்களை தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும்படி தான் தேவன் பிலேயாமுக்கு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. அந்த 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். அப்போ பிலேயாம் தன் கண்களை ஏறெடுத்து யாக்கோபு என்னும் ஒருவனைத்தான் பார்த்தான். ஆனால் பிறகு பார்க்கும்போது இஸ்ரவேல் தங்களுடைய கோத்திரங்களின் படியே பாலம் இருக்கிறத கண்டா அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறது சொல்லப்படுது. ஆமென், அல்லேலூயா. 2வது வசனத்தில். ஆகவே இங்கே என்ன நடக்குதுன்னா, யாக்கோபு என்னும் அந்த அவன் ஒருத்தரை வச்சு கர்த்தர் சகல இஸ்ரவேலையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு குறிக்கிறதா இந்த இடத்துல சொல்லப்படுது. ஆமென். அப்போ யாக்கோபே இஸ்ரவேலை வர்ணித்து பிலேயாம் வந்து என்ன பண்ணுறான். அப்போ அந்த வர்ணிக்கும் போது வார்த்தைகளினால கர்த்தரை வந்து என்ன பண்ணாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் 2வது வசனத்தில் சொல்றாரு, தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது அவன் வந்து தேவ ஆவி அவன் வந்துட்டு அந்த பாளையம் இறங்குறவங்களை பார்த்தான். ஆகவே அந்த 4வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் வந்துட்டு இப்போ நான் தேவனர்களும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லவனுடைய தரிசனத்தை கண்டு விழும்போது கண் திறக்கப்பட்டவனா வந்துட்டு என்ன பண்ணுறான், பேச ஆரம்பிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது கூடாரங்களும். அங்கே கீழே சொல்ல பாருங்க, யாக்கோபே 5வது வசனம், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களையும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்றார். ஆமென். அப்போ யாக்கோபு அந்த கூடாரங்கள் வந்துட்டு என்ற வார்த்தையை வந்துட்டு முதலாவது வந்துட்டு பயன்படுத்தினதை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆமென். இஸ்ரவேல பாளையம் இருக்கிறத பார்த்த அந்த பீலேயாம் அவங்களுடைய கூடாரங்களை வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த அலங்காரத்தையும் அந்த அழகையும் வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான் கணிச்சு ஆவியானவர்களால் நடத்தப்படுகிறத இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமென். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி அப்போ பாருங்கள், தேவ மனிதர்கள் மூலமாக கூறப்பட்ட அந்த வார்த்தையை தான் அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு இங்கே எடுத்து வைக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருமே அப்போ கர்த்தராலே வந்துட்டு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவங்களா அவங்க தீர்க்க தரிசனம் என்ன பண்ணாங்க சொல்லியிருக்கிறாங்க. வேதம் சொல்லுது 2 தீமோத்தேயு புத்தகத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3:16 அங்கே என்ன சொல்கிறாருன்னா வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
அங்கே சொன்னார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியே அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறதை இந்த இடத்துல என்ன பண்ணுது, சொல்லப்படுது. ஆமேன். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பீலேயாம் கண்களை கண்டபோது கூடாரங்களும் என்று சொல்றார். அப்போ இந்த கூடாரத்தை குறித்து ரெண்டு விதமான காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒன்று உலக பிரகாரமான கூடாரம், ரெண்டாவது ஆவிக்குரிய கூடாரம். ஆமேன். அப்போ நம்முடைய கூடாரம் உலக பிரகாரமான கூடாரமாக இருக்கக்கூடாது. இது ரெடிமேட், கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமானது கிடையாது. ஆமேன். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூடாரத்தில் நம்ம ஒரு கொஞ்ச காலம்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இருப்போம். நமக்கு நிரந்தரமான கூடாரம் பரலோகத்தில் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமேன். அல்லேலூயா. அதை நாங்கள் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த பீலேயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூடாரங்களை குறித்து உலக பிரகமானவன கூடாங்களும், ஆனால் பீலேயமை பயன்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் அவங்க கண்ட கூடாரங்களை குறித்து ஆவிக்குரிய கூடாரங்களை இஸ்ரவேலர் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, அறிஞ்சு கொள்கிற அவங்க மனக்கண்களை திறக்கிறார் ஆண்டவர். அப்போ வேதம் அப்போ நமது சரீரங்களை தான் கூடாரமாக அழைக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. நம்மளுடைய வீடு ஒரு கூடாரமாக இருக்கலாம். அது நம்ம ஒரு ரெடிமேட் மாதிரி நமக்கு ஒரு கொஞ்ச காலம் இந்த குடும்ப வாழ்க்கைக்காக ஒருவேளை இந்த உலக பூமியில் வந்துட்டு இந்த கூடாரங்களை நம்ம அமைச்சு ஒருவேளை விதத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற கூடாரம் நம்முடைய இருதயம். ஆமேன். அல்லேலூயா. இது வந்துட்டு இப்போ இதில் ஆண்டவர் வாசம் பண்ணணும். இந்த ஆவிக்குரிய கூடாரம் உள்ளான மனிதர்கள் நாளுக்கு நாள் பலப்படணும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ நாள் பலப்படணும். அதுதாங்க வந்து சொல்கிறாரு 2 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் பவுல் எழுதும் போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்ல பாருங்க, 2 கொரிந்தியர் 5:1, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, நம்முடைய சரீர பிரகாரமான வீடு அழிஞ்சாலும் ஆனால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத அந்த நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அதாங்க கீழே சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்ச உள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் என்று சொல்லி அவர் சொல்றார். ஆமேன். அப்போ கிறிஸ்துவை உண்மையாக நம்ம தரித்து கொண்டவர்களாக இருந்தாங்கன்னா நாம் நிர்வாணமாய் நம்ம வாழ முடியாது. இந்த உலகத்தில் நம்ம இருக்க மாட்டோம். ஆமேன். சொல்லிட்டு கீழே சொல்றாரு பாருங்க, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம், 4வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், இந்த கூடாரத்தில் இந்த உலக பிரகாரமாய் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நம்ம வந்து என்ன பண்றோம், சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை சொல்ற, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த கூடாரத்தில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் பாரம் சுமந்து நம்ம தவிக்கிறோம். இந்த போர்வையை நம்ம களைய வேண்டும். இந்த உலக பிரகாரமான போர்வையை என்ன செய்யணும், களையணும்னு சொல்றார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலர்கள் ஜனங்கள் அந்த கூடாரங்களில் எப்படி அறியாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ, இஸ்ரவேலர் தங்களை பயத்தின் அப்போ ஆண்டவருடைய பயத்தினால அவங்களுடைய கூடாரங்கள் வந்துட்டு நிரந்தரமானவங்களா இல்லை. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் பிரயாணம் பண்ணி போய் கொண்டு இருக்கும்போது இஸ்ரவேலர் மக்கள் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை செலவழிச்சிருந்தாங்க. அங்கங்கே ஆண்டவர் போகிறாங்க, பிரயாணம் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அந்த வனாந்தரத்தில் போக எங்கே சாயங்காலம் ஆகுதோ ஆண்டவர் எப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவங்கள வழிநடத்த கைட் பண்ணுதோ அப்போ அவங்க பிரயாணத்தை தொடங்குவாங்க. இல்லைன்னா அங்கேயே கூடாரம் போட்டுருப்பாங்க. அந்த ஆண்டவருடைய நடத்துதல் எப்போ அவங்களுக்கு வந்து எச்சரிப்பு கொடுக்குறாரோ அப்போ உடனே அவங்க பிரயாணத்தை தொடங்குவாங்க. அது வரைக்கும் அந்த கூடாரங்களே அங்கங்கே ரெடிமேட் மாதிரி போட்டு கழட்டி போயிட்டே இருப்பாங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்போ அப்படி தான் அந்த கூடாரங்கள் இருந்தது. அந்த கூடாரங்களில் அப்படி நம்முடைய சரீரமாகிய கூடாரங்களும் அப்போ நிறந்தவர்களும் அல்ல. இந்த சரீரமாகிய கூடாரமும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே அந்த உலக பிரகாரமாக இதுவும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆமேன்.
அப்போ பூமிக்குரிய கூடாரங்களை விட நம்முடைய சரீரங்கள் கூடாரங்களுடைய மிகவும் விசேஷத்தவை. அது ஆவிக்குரிய கூடாரமாக இது மாறணும். தேவன் விரும்புகிற கூடாரமாக இதில் வந்து வாசம் பண்ணணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்முடைய கூடாரம் எதுன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்றாரு பாருங்க. 3:16 அங்கே சொல்லும் போது 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ தேவனுடைய ஆவி நம்மளிலே வந்து வாசம் பண்ணுகிறதுக்கு நம்ம இடம் கொடுத்தா அவர் நம்ம கூட வாசம் பண்ணுவார். ஆமென் சொல்லிட்டு சொல்றார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை இந்த கூடாரத்தை இந்த ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார். ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குது. அப்போ நீங்கள் தான் அந்த ஆலயம் சொல்றார். இப்போ நம்முடைய கூடாரமாகிய அந்த ஆலயம் அவர் விரும்புகிற பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால் இந்த கூடாரத்தில் அவர் வந்து தங்குவார். இந்த ஆவிக்குரிய கூடாரம் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரமான அந்த கூடாரம் நிரந்தரமானவைக்கு கிடையாது. ஆகவே அதான் எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு வீடானது அது கூடாரமானது எவ்வளவு அழகானது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மேன்மைப்படுத்துகிற காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அங்கே எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எபிரேயர் ஆத்தியோடு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா 3:3 மோசே அங்கே சொல்ற வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலாம் அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான். ஆமென். அப்போ அது போல மோசேவை பார்க்கலாம் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரா இருக்கிறான்னு சொல்றார். எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் தேவன். ஆமென். அப்போ தேவன் அங்கே மேலே 2வது சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் உண்மையுள்ளவராக இருந்தார். மோசேவும் தேவனுடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்தாராம்? உண்மையுள்ளவராக இருந்தார். ஆமென். அப்படி உண்மையாக இருந்ததுனால தான் சொல்றார், வீட்டை உண்டு பண்ணினவர் வீட்டை பார்க்கலாம் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான், அதுபோல மோசேவை பார்க்கலாம் இவர் அதிக மகிமைக்குரிய பாத்திரராக இருக்கிறார்னு சொல்லி எழுதுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் அப்போ அங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால் அங்கே சங்கீதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 118 சங்கீதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 118 வாசிக்கலாம். சங்கீதம் 118 அங்கே 15 நீங்கள் வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். சங்கீதம் 118:15 ஆமென். நீதிமானுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் அதை பராக்கிரமம் செய்யும் சொல்லி சொல்றார். ஆமென். அப்போ நீதிமானுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டுன்னு சொல்றார். ஆமென். உங்கள் வீட்டில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் இருக்குதா? இருக்குதா? எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்குது? உண்மையாக குடும்ப ஜெபம் நடக்குதா? ஆமாம். அப்போ உண்மையாக குடும்ப ஜெபம் நடந்துச்சுன்னா ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் அங்கே இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் அப்போ ஆண்டவருடைய நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் எப்பயுமே பாடல் ஆடல் அங்கே வந்து பாடல் துதி எல்லாமே என்ன பண்ணோம்? அங்கே இருக்கணும். ஆண்டவர் அங்கே வந்து மகிமை பண்ணணும். பரலோகமே அந்த குட்டி பரலோகம் மாதிரி நம்மளுடைய வீடாக மாறணும். அப்போ தான் அந்த கெம்பீர சத்தத்தை வந்து மற்றவங்களும் கேட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்கள அதனால் ஏற்கப்பட்டவங்களாம் அவங்க வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அது என்ன பண்ணுறது இது என்ன பண்ணுறது சண்டைகளே குடும்பத்தில் சண்டை போட்டுனே எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துக்குனே. அதுவும் பெண்கள் வந்து ரொம்ப அடக்கமாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணக்கூடாது? அது சொத்தை இது சொத்தை அது எல்லாம் இது இல்லைன்னு சும்மா என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? ஆங்கலாச்சி நிற்கக்கூடாது. சும்மா எப்போ பார்த்தாலும் பணத்திலே இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தரை என்ன கொடுக்குறாரு? சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி எனக்கு படி அவ்வளோதான். இன்றைக்கி கர்த்தருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? எவ்வளோ நான் நேரத்தை செலவழித்துக்கேன்? எவ்வளோ ஆண்டோடு கூட நான் நெருங்கியிருக்கிறேன்? எவ்வளோ நான் நேரம் ஆண்டோடு கிட்ட சமூகத்தில் பாத்திரம் விழுந்திருந்தேன்? அதுக்கு தகுந்த படியை தான் நமக்கு தருவார். அதனால் அதுக்கு மிஞ்சி நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. அப்போ அதுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நான் செஞ்ச வேலைக்கு இன்றைக்கி எவ்வளோ தான் எனக்கு கூலி கொடுக்குறாரு என் குடும்பத்துக்கு, அதை வச்சு சந்தோஷமாக இது பண்ணோம். அதை விட்டு போட்டு புலம்பல், எப்போ பார்த்தாலும் புலம்பல். வீட்டில் புலம்பல் சத்தமே இருக்கக்கூடாது. ஆமாம்.
புலம்பல் சத்தம் இருக்கிற இடத்துல சாத்தான் தான் குடி கொண்டிருப்பான், தேவன் அங்கே வாசம் பண்ண மாட்டார். ஆமென். புலம்பரத்தை நிறுத்தணும் பெண்கள். ஆமென். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒன்னே ஒன்று புலம்பணும். எதுக்காக புலம்பணும்? பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவ சமூகத்தில் வந்து உட்கார மாட்டாங்க. இதுக்கு வேணா புலம்பலாம், ஆனால் மற்றதுக்கு புலம்பக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ வந்து சொன்னா, அப்போ நீதிமானுடைய கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டு. அப்போ தேவன் நீதிமான்களுடைய அப்போ கூடாரங்களில் அவர் வந்து தங்குறார். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய மனிதர்களை வந்துட்டு என்ன பண்ணார்? பார்ப்பார். ஆமென். சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது இன்னொரு காரியத்தை சொல்றார் பாருங்க. என்ன சொல்றார் பாருங்க? சங்கீதம் 51 சங்கீதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 51 சங்கீதம் அங்கே வாசிக்கும் போது 12வது வசனத்தில் சொல்றார் பாருங்க. இவர் பாவம் செய்து தேவனுடைய அன்பை விட்டு விலகட்டும் போது அவருக்கு எச்சரிப்பு கொடுத்த உடனே அவர் வந்துட்டு சொல்றார் பாருங்க. என்ன சொல்றார்? 12வது வசனம் சங்கீதம் 51:12, உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவர்கிட்ட புலம்புறார், ஜெபம் பண்றார், கேட்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, நான் இழந்து போன அந்த சந்தோஷத்தை, அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்காண்டவரே. அந்த சந்தோஷம் என் குடும்பத்தில், சில சொல்லுவாங்க, என் வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு விருப்பமே இல்லை, இங்கேயே கூட இப்படியே தரல மாட்டேங்குது, எங்கன்னா பிளாட்ஃபார்மில் கூட படுத்துட்டு வந்துடல மாட்டேங்குது, ஏன்னா என் வீட்டில் நரகம் மாறிக்குது போனாவே சொல்லுவாங்க. ஆமென். நீதிமானுடைய கூடாரங்களில் நரகமாக இருக்கக்கூடாது, தேவன் வாசம் பண்ணுறதா இருக்கணும். ஆமென். அப்போ வந்து சொன்னால், அப்போ ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுத்து அந்த சந்தோஷம் மகிழ்ச்சிக்குள்ளே நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி தாவீது என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் விட்டு அந்த அன்பு போயிச்சே, நான் வந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத இப்படி காரியத்தை செஞ்சுட்டேன்னு சொன்னபோது நாத்தான்வேல் தீர்க்கதரிசி கொண்டு எச்சரிக்கும் போது உடனே மனம் திரும்புகிறான், பாவம் அறிக்கை பண்ணுகிறான். அந்த வசனத்தை இப்போ சங்கீதம் முழுசும் படித்து பாருங்க. அங்கே 4வது வசனத்தை சொல்றார் பாருங்க. 3வது வசனம், என் மீறுதல் நான் அறிஞ்சிருக்கிறேன். என் மீறுதலை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்னாடி வந்து நிற்குது, தேவரில் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கணத்தெல்லாம் நான் நடப்பிச்சிருக்கிறேன், நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கும், உங்களுடைய நீதி நியாயந்திருக்கும் போது உங்களுடைய பரிசுத்த விளங்கும், இதை நான் அறிக்கையிடுகிறேன், தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆமே. நம்ம செய்கிற பாவம் யாருக்கு தெரிய போகுது? பாஸ்டா பார்த்துனுக்கிறாரு, விசுவாசிகளாக பார்த்துட்டுக்கிறாங்க, யார் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஒரு வேலை. ஆனால் கர்த்தர் பார்க்குறாருன்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா எந்த இடத்துலனாலும் எப்படியும் நம்ம வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியும். நம்ம ஒருவேளை நம்ம இழந்து போன அந்த திரும்ப அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆண்டவர் தாவீது ஆண்டவரத்தில் கேட்டான், உம்முடைய ரட்சணத்தின் சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உம்முடைய உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யணும்னு கேட்டான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு அவன் வந்துட்டு என்ன பண்ணார்? ஆண்டவர் மறுபடியும் அவனை கட்டி எழுப்பினார். ஆமென். உன்னைய ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வந்து சொன்னா, அப்போ நம்முடைய சரீரங்களும் கூடாரங்களும் அழகானவைகள். ஆகவே தேவன் வந்து வாக்குத்தத்தத்தின்படி வந்துட்டு என்ன பண்ணும்? அந்த வாக்குத்தத்தனுடைய சுதந்திரவாளியாய் இஸ்ரவேலே உன் கூடாரங்களும் ஏன்னு சொன்னார். அப்போ நம்முடைய கூடாரத்தில் அவர் வந்து வாசம் பண்ணணும். ஆமென். அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கணும் நம்முடைய கூடாரத்தில். ஆமென். அப்போ வந்து சொன்னா, அப்போ ஆவிக்குரிய மனிதனுடைய உள்ளான அழகை கர்த்தர் பார்க்குறார். வெளி தோற்றமான அழகு நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க மெச்சிக்கணுன்றதுக்கோசரம் நம்மளுடைய ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போடலாம். ஆனால் உள்ளான அழகத்தை கர்த்தர் வர்ணிக்கிறார், பார்க்குறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் வந்து சொல்றார் பாருங்க, உள்ளான மனிதனுடைய அழகு எப்படி இருக்குது பாருங்க. கூடாரம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, தேவன் வசிக்கிற ஒரு கூடாரம் எப்படி இருக்கணும்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் எப்படி இருந்தான்னு சொல்லி அங்கே சொல்லப்படுது பாருங்க. 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே 15வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேலே கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவ தூதனுடைய முகம் போல் இருக்க கண்டார்கள். ஆமென். தேவனுடைய தூதனை வந்துட்டு பார்க்கிறார். இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? 8வது வசனம் சொல்லுது பாருங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லி ஸ்தேவான் சொல்லப்படுது. ஆமென். இந்த ஸ்தேவான் யாரு? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு முதல் இரத்த சாட்சி இந்த ஸ்தேவான் தான். ஆமென். அந்த ஸ்தேவான் வைராக்கியமாக தேவனை பற்றி அவன் சொல்கிறான் பாருங்க. அவன் விசுவாசத்தினாலும்
வல்லமைனாலும் நிறைந்தவனாய். அப்போ நம்ம விசுவாசத்தை வெட்டக்கூடாது. நாம் எப்பொழுதும் தேவனோடு கூட நல்ல உறவு ஐக்கியத்தை நம்ம வச்சுக்கணும். விசுவாசத்தினாலும் வல்லமைனாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவனாக இருந்தான். இப்படி செய்து கொண்டிருக்கும் போது அவன் 10வது வசனம் சொல்லி பாருங்க, அவன் பேசின ஞானத்தின் ஆவியை எதிர்க்க நிற்க அவர்களால் கூடாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறார். ஆமே. அப்போ தேவன் ஞானத்தின் ஆவினால ஆண்டவர் அவனை நிரப்பி வச்சிருக்கிறார். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் மேலே குற்றச்சாட்டுகளை சொல்லி எப்படியாவது இவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே சொன்னார் பாருங்க, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் கண்கள் அவன் மேலே வந்துட்டு நோக்கமாச்சான். அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சான், தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்துக்கிறத பார்த்தாங்களாம். ஆமே. உங்களை பார்க்குறவங்க தேவ தூதனை பார்க்குறவங்க மாதிரி பார்க்கணும். அப்படின்னா என்ன நீ மாறணும், உன் கூடாரம் உள்ளான அழகத்தை கர்த்தர் பார்க்கணும். ஆமே. அப்போ உன் விசுவாசத்தில் வல்லமையில் தேவனோடு கூட அதிகமாக நீ நிரப்பின ஒரு மனிதனாக காணப்படணும். ஏதோ ஊருக்கா மாதிரி வந்துட்டு தொட்டுக்கிற ஊருக்கா மாதிரி கடவுள்கிட்ட இப்போ பைபிள் ஞாயிற்றுக்கிழமை தூய்மை வச்சுட்டா மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை தூயின்னு வருது. நம்ம வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் பைபிள் படிக்கணும். இவர் ஏன்னா தெட்டாருன்றதுக்கோசரம் நம்ம பைபிள் படிக்கக்கூடாது. நம் கிரமமாக எப்படியாலும் வேதத்தை படிக்கணும், தேவனோடு நம்ம பேசணும், அவர் நம்ம கூட பேசணும். அந்த உறவு நமக்குள்ளே சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொல்லும்போது கூட அவன் பாருங்கள் 7ஆம் அதிகாரத்தில் கடைசியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சொன்னார் பாருங்கள், வாசிக்கலாம் 59வது வசனத்தில். அங்கே 58, 59, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபன் பாதத்தருகே வைத்தார்கள். இந்த சவுல் தான் பின்னாடி பவுலா மாறினவன். பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொய்யலி கல்லெறியா இருந்தார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. கடைசியாக கல்லெறிஞ்சு கொல்லும் போது கூட என் ஆவியை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட தன்னுடைய சரண்டர் பண்ணுறா தன்னுடைய ஜீவனை. நினச்சா நம்ம செத்து போகிறதே நல்லது. கொண்டாடி திட்டா போதும், பிள்ளைங்க சொல்லிட்டா போதும், உடனே சூசைட் பண்ணுறது, தவறான வழிக்கு உடனே வந்து தவறான முடிவெடுக்கிறது. மனம் திரும்பணும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தில் சொல்லுது, 31, 32, நீங்கள் பண்ணின எல்லா துரோகங்களையும் உங்கள் மேலே இராதபடிக்கு உங்கள் வந்துட்டு புது ஆவியை உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன் நீங்கள் சாகணும், சாகிறனுடைய சாவை நான் விரும்புறதே கிடையாதுன்றார் ஆண்டவர். நீயா தன்னிச்சையாக சுயமாக செத்து போகணும்னு நினச்சினா உன் மரணத்தை கர்த்தர் விரும்புறதே கிடையாது. ஆமே. மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார். நம்ம மனம் திரும்பணும். எதுக்கெடுத்தாலும் நினச்சதுக்கெல்லாம் செத்து போகணும் அந்த வேர்டை பயன்படுத்தக்கூடாது. அந்த வேர்டு சாத்தானுடைய தூதனுடைய வார்த்தை. ஆமே. அப்போ சாத்தானுக்கு நம்ம முக்கியத்துவம் கூட தான் நம்ம இருக்கக்கூடாது. ஆமே. அதனால் அந்த ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொல்லும் போது கூட அப்போ வந்து சாகர தருணத்தை கூட என்னுடைய ஆவியை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணுறதெல்லாம் என்னன்னு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் குடும்பத்தில் இந்த போராட்டத்தை என்னால் சகிக்க முடியல, என் புருஷன் தொல்லை சகிக்க முடியல, என் பிள்ளைகள்னால. ஒருவேளை அப்படி நம்ம நினைக்கலாம். உன் பிள்ளைகள் வந்து கூடாரம் வந்து ரட்சிப்பேன் கூடாரமாக நீதிமானுடைய கூடாரமாக இருந்துச்சுன்னா பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஒருமனப்படுத்தி கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. உன் வாழ்க்கை சரியில்லைன்னா, உன் குடும்பம் கூடாரம் சரியில்லைன்னு சொன்னால் அந்த கூடாரத்துக்குள்ளே பல விதமான பிரச்சனை போராட்டம் வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த நெருக்கங்களை வரும்போது நீ தவறான முடிவுக்கு ஓடலாம். ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பத்தில் உறவு சரியில்லை ஆண்டவரே, இப்படின்னா என் பேச்சை கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் அவங்களை கிரியை செய்யணும், அவங்கள நல்வழிப்படுத்தணும், அவங்கள உங்களுடைய அன்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணணும் நம்ம. ஆமே. அப்படி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கிரியை செய்வார். நம்ம அதுக்காக நம்ம தவறான முடிவெடுக்கக்கூடாது. இல்லை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சகிக்கூடாத சில காரியங்கள் நமக்கு வந்துட்டு போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் வாழ்றது. பாருங்கள், எலியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களில் அவன் போய் சூரசெடி அடியில் போய் படுத்துக்கின்னு நான் பிதாக்களை காட்டின நல்லவன் அல்ல, நான் சாகிறதே நல்லது ஆண்டவரேன்னு சொல்கிறான். ஆமே. எதுக்காக அவர் சொல்கிறாரு? அக்கினி இறக்குனவர். ஜெபம் பண்ண உடனே அக்கினி இறங்கிச்சு. 3 வருஷம் 6 மாதம் மழை வரக்கூடாதுன்னு மழை வராதபடிக்கு தடுத்து நிறுத்தினவர் ஜெபம். மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது 3 வருஷம் 6 மாதத்துக்கு பிறகு மழை வந்துச்சு. அவருடைய வார்த்தைக்கு இயற்கையை எல்லாம் கீழ்ப்படிஞ்சிச்சு. இவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி தான் எலியா. ஆனால் சூரசெடி அடியில் போய் படுத்துக்கின்னு நான் பிதாக்களை காட்டில் நல்லவன் இல்லை, நான் சாகிறதே நல்லது, என்னை எடுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். என்னத்துக்க? ஒரு பெண்மணி, ஒரு ஏசபேல் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக என்னுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டியா, நாளைக்கு உன்னை அணுவனுவாக உன்னை கொண்டு போட போகிறான் அந்த நேரத்துக்குன்னு சொன்னேன். ஒரே வார்த்தைக்கு பயந்து போய் சூரசெடி அடியில் படுத்துருக்கார்.
ஆமே, அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய அதுதான் ஆண்டு சொல்றாரு. அதுக்கடுத்து இங்கே உனக்கு என்ன வேலை? இங்கே உனக்கு என்ன வேலை? உனக்கு இங்கே நீ பிரயாணம் பண்ண வேண்டியது தூரம் எவ்வளோ தூரங்குது. இங்கே என்ன படுத்து கிடக்குற? எழுந்துரு, இந்த சாப்பிடு. அவனு சாப்பிட வச்சு துரத்துறாரு ஆண்டவர். ஆமே, நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குதுங்க. அதனால் நம்ம போய் இப்போவே நம்ம வந்து சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் படுத்துக்கின்னு செத்து போகிறது நல்லது, செத்து போகிறது நல்லதுன்னு பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமே, அல்லேலூயா. ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொல்லும் போது கூட ஆவியை எடுத்துக்கொள்ளுங்கன்னு கேட்டான். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் பாடு என்னால் சகிக்க முடியல, என் ஜீவனை எடுத்துக்கங்க ஆண்டவர்னு சொல்லி அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் நம்ம கொடுத்துருக்கிற ஜீவன். அவர்கிட்ட நம்ம சொல்லலாம், சரண்டர் பண்ணலாம். இல்லை நான் எடுத்துக்க மாட்டேன், உனக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு இதுன்னா உக்காந்து அவருடைய வார்த்தைக்கு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உக்காந்துரு. அதை விட்டு போட்டு செத்து போகிறது நல்லது, செத்து போகிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காத. நீ செத்து போகிறது நல்லதுன்னு நீ சொல்லியிருந்தீன்னா அங்கே வந்துட்டு ஆண்டவருடைய ஆவியானவர் வெளியே போயிடுவார். உள்ள அவன் வந்துடுவான். அவன் வந்து உன்னை கொன்று போகிறதுக்கு என்ன வழியோ அதை அந்த சூழ்ச்சியை உனக்கு சொல்லி கொடுத்துன்னு இருப்பான். என்னத்துக்கு வாழ்கிற, செத்து போயிடு, அப்படி தான் சொல்லுவான் அவன். ஆமே, அல்லேலூயா. ஒரு ஆவி பிடிச்சி நின்று ஒருத்தருக்கு, நம்ம சபையில் ஒருத்தருக்கு சர்ச்சுக்கு வந்தால் ஜெபம் பண்ணால் விடுதலை ஆகிடும், வீட்டுக்கு போனால் மறுபடியும் ஆடும், அங்கே அந்த கிரியை செயல்படும். உடனே வீட்டுக்கு சரி நான் வரேன்ட்டு வீட்டுக்கிட்ட போகிறேன். வீட்டுக்கு போகும்போது அந்த ஆவி சொல்லுது. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க, அந்த ஆவி சொல்லுதான், அவன் ஏன் வரான் உன் வீட்டுக்கு, அவனை அங்கேயே செருப்பு எடுத்துன்னு போய் அடிச்சு அப்படியே துரத்தி அனுப்பு, அந்த ஆவி சொல்லுதான். ஆமே, ஏன்னா வந்தான விடுதலை ஆக்கிடுமே, அதனால் அவனை அப்படியே துரத்து விடு அப்படி சொல்லிச்சான். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்னத்துக்கு வாழ்ந்துனுங்கிற, இந்த கரண்ட்டில் கையை விட்டு வச்சுக்க ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லுமா. அந்த தவறான வழிக்கெல்லாம் கொண்டு போகிறது அந்த ஆவி. ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளை சரியான வழியில் ஆண்டவர் கைட் பண்ணுவார். ஆமே, அல்லேலூயா. அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னா அந்த வழியில் தான் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நம்ம ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ரோமர் 8:9 சொல்றது, அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது தான் நம்ம அவருடையவர்களாக நம்ம இருக்க முடியும் அந்த உலகத்தில். ஆமே, அல்லேலூயா. ஆகவே வந்து பதிச்சுன்னா நம்ம அப்படி நம்ம தேவனுடைய முகம் பிரகாசிக்கிறதை போல நாம் தேவ சமூகத்தில் அதிகமாக நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. யாத்திராகமம் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 40ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம் 30வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா மோசே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீனாய் மலைக்கு போனார், தேவனோடே இருந்தார். எத்தனை நாள் இருந்தார்? 40 நாள் இருந்தார். வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம், நிர்கம கண்டமும் 40ஆம் அதிகாரம். அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா 28வது வசனத்தை படிக்கலாம். 28வது வசனம் அங்கே சொல்றார் பாருங்க. பின்பு கர்த்தர் மோசே கற்பித்த வாசஸ்தலத்தினுடைய தொங்கு திரைக்கு தூக்கி வைத்து தகன பலிபீடத்தை ஆசாரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதன் சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் செலுத்தினான். 30வது வசனம், அவன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதுக்கு அதிலே தண்ணீர் வாத்தான். அவன் அப்போ வந்து பதிச்சுன்னா அங்கே மோசே வந்துட்டு பதிச்சுன்னா 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறத குறித்து அங்கே சொல்லப்படும். சாரி 34ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்களேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம். அங்கே சொல்கிறார் பாருங்க. 28வது வசனத்தில் 27, 28. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படி உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையிலே எழுதினார். மோசே சாட்சி பலகைகளை 2ஐயும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன்னுடைய முகம் பிரகாசிப்பது இருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஆமென். மோசே தேவ சமூகத்தில் 40 நாள் இருந்தாராம். சீனாய் மலையில் இருக்கும்போது புசிக்கவும் கிடையாது, குடிக்கவும் கிடையாது.
தண்ணியும் குடிக்கலை, சாப்பாடும் இல்லை, தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்தார். ஆமே. அப்படி விழுந்திருக்கும் போது அவனுடைய முகம் பிரகாசித்திருக்கிறத அவனுடைய ஆரோனும் இஸ்ரேல் மக்களும் பார்க்கறதுக்கே பயந்தாங்களாம். அவனுடைய முகம் அப்படி பிரகாசித்தது. ஆமே. நீங்கள் தேவனோடு கூட அதிகமாக நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகம் பிரகாசிக்கணும்னு சொன்னால் நம்முடைய ஆகியவைக்குரிய அழகு ஆண்டவரால் என்ன பண்ண, பரிசுத்த ஆவியானவர்களால் அலங்கரிக்கப்படணும். ஆமென். அப்படி அலங்கரிக்கப்படும் போது தான் நம்முடைய அழகை பற்றி அங்கே சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்கே சொல்கிறார் பாருங்க, மேலே உள்ள வசனத்தில் 14-5 படிக்கலாம். 5வது வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம நம்முடைய வீட்டில் உள்ள யாவருக்கும் எப்படி ஒரு விளக்கத்தண்டின் மேலே ஒரு விளக்கை வச்சா அது மழைக்காலம் மூடி வைக்காமல் விளக்கத்தண்டின் மேலே வைக்கும்போது எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் கொடுக்குதோ, அதுபோல் மனுஷன் நம்முடைய நற்கிரைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு நம்முடைய வெளிச்சம் மற்ற மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணுமா. ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம பிரகாசிக்கணும்னா நாம் தேவனோடு கூட அதிகமாக நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. சிலரை பார்க்கும்போதே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்களா அப்படின்வாங்க. எதை வச்சு சொல்லுவாங்க? அவருடைய முகத்தினுடைய பிரகாசத்தினுடைய தன்மை வைத்து. ஆமென். நீங்கள் தேவனோடு அதிகமான உறவு இருக்கும்போது யாருக்கும் நீ சொல்லினே இருக்க வேண்டியதில்லை, நீ கிறிஸ்தவன் சொல்லவே தேவையில்ல, அவங்களே உன்னை பார்த்து சொல்லுவாங்க. அந்த சாட்சி, அந்த நற்கிரியை வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுறாங்க, முகத்துக்கு என்னென்னமோ போடுறாங்க, எப்படியா அழகுப்படுத்துறதுக்கு அழகு நிலையம்லாம் வச்சுக்கிறாங்க. ஆண்கள் அழகு நிலையம், பெண்கள் அழகு நிலையம் வச்சு அதுக்கு பல பணங்களை போய் செலவழித்து எப்படியோ அலங்கரிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆமென். அலங்கரிச்சுட்டா கொஞ்சம் வேர்வு வந்தால் போதும், அப்புறமா அந்த 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 அழகெல்லாம் என்னவா மாறுது, என்னவாகுது, பிசு 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 பிசுதான் ஆகுது. அவங்களால கையை தொட முடியுது, அவங்களால கை வைக்கிறாங்களா பார்த்தீங்களா? அவங்க வச்சாங்கன்னா கையை வேற எங்கன்னா வச்சுட்டு வச்சாங்கன்னா அது அப்படியே ஓட்டி வச்சு நிற்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையில் ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு மேலாச்சு நான் முகத்துக்கு பவுடர் போட்டு அதனால் முகம் அதுக்காக இதாக போச்சா? நம்ம ஜெபம் தான் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணோம். ஆமென். வேதம் சொல்லுது, சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. ஆமென். முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். அதனால் பரிசுனா அப்போ நம்ம தேவனோடு கூட நம்ம அதிகமான உறவு வைக்கும்போது, அப்போ விசுவாசிகளாகிய கூடாரங்களில் நம்ம தேவன் அப்போ கூடாரங்களில் இருக்கும்போது நம்முடைய பாவ அழுக்கை கர்த்தர் என்ன பண்ணுவோம், காணப்படுமானா அதை முதலாவது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் நம்ம அகற்றணும். ஆமென். அதை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், முதலாவது நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற அந்த அழுக்கு, பாவ அழுக்கு எல்லாத்தையும் நமக்கு எது தேவனோடு கூட பிரகாசிக்க வைக்காதபடிக்க தடை இருக்குதோ அதை நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம்னு சொன்னால் நம்முடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேதத்துக்கு வருவோம். நான் பார்த்தீங்கன்னா அந்த கூடாரத்திலே நின்றுட்டு இருக்கிறேன் நான். அதனால் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. என்னாகமம் 24ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவோம். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் வரும்போது அங்கே வாசிக்கலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் அங்கே சொல்கிறாரு 5வது வசனம், யாக்கோபே உன் கூடாரங்களும். ஆமென். 2வது அவர் சொல்கிறாரு, உன் வாசஸ்தலங்களும். இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். அப்போ நம்முடைய கூடாரங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் என்பவர்களை குறித்து அங்கே என்ன பண்ண வீட்டை குறிக்கிறது. ஆகவே வாசஸ்தலங்கள் என்பது வீடுகளும் அப்போ கூடாரங்களும் இணைஞ்ச ஒரு வாழ்க்கை, தேவனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு உறவு வாசம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு இணைந்து காணப்படுகிறது. ஆகவே தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் தன்னிச்சையாக அவங்கள விட்டுறல ஆண்டவர்.
ஆனால் அந்த வாசஸ்தலத்தில் ஆண்டவர் மோசே பாருங்கள், யாத்திராகம புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்புங்களேன். நிர்கமகாண்டமும் 25ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். அங்கே நீங்கள் படிச்சீங்கன்னா 25ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், அதன் நடுவிலே அவர் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரின்படியும் அதை செய்வீர்களாக என்று சொல்கிறார். ஆமே. அப்போ ஆண்டவர் கூடாரத்தையும் வந்துட்டு உண்டாக்கணும், அதில் நான் வாசம் பண்ணுவேன். எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தையும் உண்டாக்கணும், ஆனால் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரின்படியும். அப்போ வாசஸ்தலமும் நம்முடைய கூடாரங்களும் வாசஸ்தலங்களும் எங்கே தான் இருக்கணும்ன்றாருன்னா அருகிலே இருக்கணுன்றார். ஆமே. அப்போ ஆண்டோடைய கூடாரம் வாசஸ்தலம் எங்கே இருக்கணுமா? பக்கத்துலேயே இருக்கணுன்றாங்க. அப்போ கூடாரத்துக்கு அருகிலே நம்முடைய ஆலயங்கள் இருக்குது. அப்படி தான் கர்த்தர் வச்சிருக்கார். ஆனால் எங்கேயோ இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணாங்க, கூடாரங்கள் எங்கேயோ இருக்குது, வாசஸ்தலங்கள் எங்கேயோ தேடியெல்லாம் போகிறாங்க. நம்ம இங்கே இருக்கிறவங்களே இங்கே வரத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, சாகு போகுது. ஆமே. அல்லேலூயா. அது ரெண்டும் இணைஞ்சிருக்கணும், பக்கம் பக்கமே இணைஞ்சிருக்கணும். அப்படின்னு தான் கர்த்தர் அந்த மாதிரி என்ன பண்ணார், மோசை காண்பிச்சார். காண்பித்தபடி அவர் செய்தார். ஆமென். அந்த 29ஆம் அதிகாரத்தில் 45வது வசனத்தை படித்து பாருங்க. அதே யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 45வது வசனம். அங்கே சொல்றார், இஸ்ரவேல் புத்திரன் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஆமென். அப்போ அந்த வாசஸ்தலம் அப்போ வந்து இஸ்ரவேல் நடுவில் நம்ம கூட வந்துட்டு இருந்து நமக்கு கூட வாசம் பண்ணி நம்ம கூட வந்துட்டு என்ன பண்ண வரான், நமக்கு தேவனாக இருப்பாராம். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கணும். அதை தான் லேவியராகம புத்தகத்தில் கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, லேவியகாண்டமும் 26ஆம் அதிகாரத்தில், அடுத்த புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா 26, 11, 12 அங்கே சொல்கிறாரு, உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அருசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள்னு சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய தமது கூடாரங்களிலே அப்போ வந்துட்டு என்ன பண்ணார், வாசம் பண்ண விரும்பணும். ஆமென். அப்போ விரும்புகிறாரு. நாம் வந்து அவருடைய கூடாரங்களாக நாம் அவருக்கு மாறி அவரோடு கூட நம்ம உறவு வச்சுக்கணும். ஆமென். அதான் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் போது அந்த வாசஸ்தலத்தை குறித்து சொல்லும் போது, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிடுது, உண்டானது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். அந்த வார்த்தையை குறித்து 14வது வசனத்தில் அந்த சொல்லும்போது, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சம் யார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். வாசம் பண்ணுறாரா உங்களுக்குள்ள? ஆமென். வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதா ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்துச்சுன்னு சொல்கிறார். ஆமென். யோவான் அப்படி எழுதுகிறார். அங்கே 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா, அதே யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது 14, 17 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே என்ன சொல்கிறாருன்னா, 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால், நமக்குள்ள உலகம் இருந்துச்சுன்னு சொன்னால், உள்ளான மனிதனுக்குள்ளே ஆண்டவரை வந்து வாசம் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னா, உலகம் இருந்துச்சுன்னா அந்த சத்திய ஆவியானவரை நம்ம காண முடியாது, அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆமென். அதான் சொல்றார், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆமென். அப்போ ஆவியானவருக்கு நம்முடைய வாசஸ்தலத்தில் என்ன இருக்கணும், இடம் இருக்கணும் இந்த கூடாரத்துக்குள்ள. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார், நாம் அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ அதை தான் சொல்கிறாரு. 23வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. அதில் 23வது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனிலே என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ என்கிட்ட ஒருத்தன் அன்பா இருந்தனா
என் வசனத்தை அவன் கை கொள்ளுவான், என்னில் அவன் அன்பா இருக்கிறத பிதாவும் அன்பா இருப்பார் அவங்க கூட. ஆனால் நாங்கள் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. அப்போ இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ரெண்டு பேருமே வந்துட்டு ரெண்டு தன்மையில சொல்றாரு அவரு. நாங்கள் அவனிடத்துல வந்து அவனோடே நாங்கள் வாசம் பண்ணுவோம். ஆமென், அல்லேலூயா. சகரியா புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், மத்திய புத்தகத்துக்கு முன்னாடி புத்தகம், மலாக்கியாவுக்கு முன்னாடி சகரியா புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சகரியா 2:10 சியோன் குமார்த்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்ம நடுவில் வந்து நம்ம கூட என்ன செய்வார்? வாசம் பண்ண. எத்தனை பேர் விரும்புறீங்க? என் கூட வந்து என் கூட இருந்து என் கூடயே அவர் வாசம் பண்ணணும், நான் அவர் கூடயே இருக்கணும், அவர் என் கூடயே இருக்கணும். நம்ம வந்துட்டு சும்மா ஆசை அது ஏதோ வார்த்தையில் இருக்கக்கூடாது, எப்பொழுதுமே தேவனோடு இருக்கணும். அதான் சொல்கிறாரு, நமக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை என் இயேசுவோடு பேச, எனக்கு ஒரு ஆசை என் இயேசுவோடு பேச, ஏனோக்க போல நானும் தேவனோடு சஞ்சரிக்க கொல்ல ஆசை, ஏனோக்க போல நானும் தேவனோடு சஞ்சரிக்க கொல்ல ஆசை. என்ன ஆசை? கொல்ல ஆசைனா நிறைய ஆசை. நான் அவர் கூடவே இருக்கணும். நான் எப்பவுமே ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாராம், வாழ்ந்து கொண்டிருந்தாராம், நடந்துட்டு இருந்தாராம். அது போல் நான் அவரோடே இருக்கணும், நான் அவரோடு இருக்கணும், அவர் என் கூடயே இருக்கணும். அதுதாங்க எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஆமே, இப்படி இருந்தீங்கன்னா குட்டி பரலோகமாக மாறிடும் வீடு நீயும். ஆமே, அல்லேலூயா. இப்போ இயேசு வந்தாலும் ஒரே நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நம்ம மறுபடுத்தி அவர் மகிமைக்கு கொண்டு விடுவார். ஆண்டவர் சொல்லுவார், யோவானை பார்த்து, யோவான் வெளிப்படுத்துகிற 4ஆம் அதிகாரத்தில் வாசி சொல்கிறாரு, இங்கே ஏறிவான்னு சொன்னபோது அந்த பரம தரிசனத்தை கொண்டு போய் பத்மத்தி ஆண்டவர் யோவானுக்கு காண்பிச்சதை போல கர்த்தர் அந்த பரலோக தரிசனங்களாக கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. அதனால் அந்த கவலை, இந்த கவலை, எல்லா கவலை இருக்கும். உலகத்தில் பாடுகள் வழியாக பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறார். அதனால் உலகத்தில் பாடு இருக்கும். அவங்க நம்மளை வந்துட்டு நம்ம நிமிட்டில் நம்மளை கெல்லன்னா, ஒன்றும் மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம். அவங்க கெல்ல நீ ஆண்டரோடு கூட அப்போ தான் நெருங்குவேன். அவங்க கெல்லன்னா நீ எப்படினாலும் வாழ்ந்துருவேன். ஆமே, உன் பொண்டாட்டி எங்கே போயிட்டு வந்த, இன்னும் எங்கே போன, எங்கே கர, அப்பப்போ நீ உனக்கு ஃபோன் பண்ணி உன் கூட பேசலைன்னா நீ ஒழுங்கு அடங்க மாட்டே நீ. ஆமே, அதனால் அங்கே கிள்ளனா தான் வந்து கரெக்டாக நீ சரிப்படுவேன். நம்ம சீக்கிரமாக போகணும், இல்லைன்னா அங்கே வந்துட்டு என்ன பண்ண பிரச்சனை வரும். ஆமே, அல்லேலூயா. முள்ளை வச்சுக்கிறாரு கர்த்தர். அந்த முள் இருந்தால் தான் நம்மளை குத்தினே இருக்கும் அப்பப்போ. ஆமே, அல்லேலூயா. பவுலுக்கு கூட முள் இருந்துச்சு. அவருக்கு கண்ணில் எப்போ பார்த்தாலும் கண் கலங்கினே இருக்குமா. அப்படி கலங்கினே இருக்கும்போது அந்த முள்ளை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே, இந்த வேதனையே எனக்கு இருக்கக்கூடாது, எடுத்து போட்டுருங்கண்ணா. ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கு, என் கிருபை உனக்கு போதுமானாரு. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பிறகு அந்த பலவீனத்துக்காக அவர் ஜெபமேனவே இல்லை. ஆண்டவர் கடைசி வரைக்கும் அப்படியே வந்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டார். அவருடைய கிருபை வந்துட்டு ஏஞ்சி. ஆமென், அல்லேலூயா. அதனால் நம்ம எப்பயுமே நமக்கு ஒரு குத்துற முள்ள யாராவது ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம சரிப்படுவோம். இல்லைன்னா நம்ம எல்லாரும் நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம், அடங்க மாட்டோம். ஆமென். எத்தனை பேர் உண்மை தான் அது. இல்லைன்னா நான் வந்துட்டு அப்படி தான் இருப்பேன்றவங்க கையை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. அது ஒரு வேளை பொண்டாட்டியாக இருக்கும், ஒரு வேளை புருஷனாக இருக்கும், ஒரு வேளை பிள்ளைகளாக இருக்கும். யாரை கொண்டு உனக்கு முள்ளா ஆண்டவர் அந்த நேரத்தில் வச்சு நிற்பார். ஆமென். அதுதான் உன்னை சரி குத்துக்கிற சாத்தானுடைய தூதனாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதனால் நம்ம சரிப்படுறதுக்கு தான் கர்த்தர் சில நேரத்தில் நம்ம கர்த்தர் என்ன பண்ணுவார், அப்படி வைப்பார். வாசிக்கலாம், நம்ம என்னாகமத்துக்கு வருவோம். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். வாசிக்கலாம், என்னாகமத்தின் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். என்னாகமம் சங்கீதம் 24ஆம் அதிகாரம். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, வாசிக்கலாம், யாக்கோபு உன் கூடாரங்களும் என்று சொல்றார். அப்போ வாசஸ்தலத்தை விசுவாசிகளுடைய கூடாரமாக அது கட்டப்பட்டு வருகிறவன் சொல்றார். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதும் போது அப்போ நம்ம எப்படி அந்த கூடாரம் எப்படி கட்டப்பட்டு வருதுன்னு சொன்னா வாசிக்கலாம். எபேசியர் அந்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். அது சொல்றாரு,
அவர் மேலே மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்றார். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி கொண்டே வரணும்னு சொன்னால் அவரோடு கூட அவருடைய ஆவியினாலே நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வாசஸ்தலத்தில் கூட்டி கட்டப்பட்டு நம்ம வரணும்னு சொன்னால், அந்த பரிசுத்த ஆலயமாக நம்ம எழுமோன்னு சொன்னால், தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணணும். நாம் அவரோடு கூட இருக்கணும். அவர் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். மாளிகை போல் ஒரு கல் மேலே கல் எப்படி கட்டி ஒரு மாளிகையாக மாறுதோ, அது போல் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவரோடு நம்ம இணைக்கும் போது தான் மாளிகையாக நம்ம கட்டப்பட்டு வாழ முடியும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பரிசுனா இப்போ என்னாகமத்தின் புத்தகத்தில் அங்கே சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, 5வது வசனத்தில், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்குதுன்னு சொல்கிறார். ஆமே. இது நிறைய காரியங்கள் இருக்குது. அப்படி கர்த்தர் நம்மளை இஸ்ரவேலை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராம். எப்படி? பரவி போகிற ஆறுகளைப் போல. ஆமே. அல்லேலூயா. அப்போ ஆறுகள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலேருந்து என்ன நடக்குது பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே தெரியும். அங்கே 14வது வசனத்தில் அங்கே பாருங்கள், வாசிக்கலாம். 9வது வசனத்தில் வாசிக்கலாம். தேவனாய் 8வது வசனத்திலே வாசிக்கலாம். 7லேருந்தே வாசிக்கலாம். சரி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல விதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மத்தீமை அறித்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அந்த முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்திலே பொன் நல்லது. அவ்விடத்திலே பேதோலோகம் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதேக்கல் என்று பேர். அது அஸ்ரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபராத் என்று பேர். ஆமேன். அல்லேலூயா. அப்போ பறவை ஒரு ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஒரு நதி புறப்பட்டு போய் என்ன பண்ணிச்சான்? 10வது வசனத்தில் பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக மாறிச்சான். ஆமே. நம்ம மூலிமா அப்படி ஆறுகள் என்ன பண்ணோம் பாருங்கள். தண்ணி மழை பெஞ்சால் தண்ணி எல்லாம் ஓடி உழுது. ஒரு ஆற்றுல போகிறது பல ஆற்றுக்கு போய் பிரிஞ்சு அங்கங்கே போய் கடைசியாக கடலுக்கு போய் சேருது. ஆமே. அந்த மாதிரி ஒரு பறவை போகிற ஒரு ஆடுகளை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ விசுவாசிகளாகிய நாம் ஆறுகளை போல நம்ம என்ன பண்ணோம்? அப்போ அவரோடு கூட நம்ம இயல்பு நிலையில் நம்ம என்ன பண்ணோம்? அந்த இயற்கையோடு கூட நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா, அது தன்மையாக தண்ணிங்கெல்லாம் எங்கே வந்தாலும் அதுக்கு ஒரு இணைப்பு இருக்குதோ, அதுபோல் ஒற்றுமையாக நம்ம இருக்கும்போது அந்த பறவை போகிற ஆறுகளை போல கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். ஆமென். அந்த ஒற்றுமை இருக்கும்போது அந்த ஆறுதலினுடைய இயல்பு காணப்படும். அது எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஆற்றில் தாகத்தை தேய்க்கும். ஆமென். அந்த ஆற்றுல வழியாக வரவங்களுக்கெல்லாம் அந்த தாகத்துக்கு எப்படி தண்ணி கொடுக்குதோ, அதுபோல் நம்முடைய தாகத்தை எல்லாம் கர்த்தர் அந்த ஆத்தும தாகத்தை கர்த்தர் தீர்க்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த ஆற்றுல எங்கே போயிட்டு வந்தாலும் தன்னுடைய சரீர அழுக்கு எல்லாத்தையும் கழுவும். அளவாக குளிச்சா போதும், இந்த மேலான சரீர தோட்டத்தில் இருக்க எல்லா அழுக்கையும் கர்த்தர் கழுவிடுறார். ஆமென். ஆறுகளுடைய தன்மை தாகத்தை தீர்க்கும், ஆனால் எல்லா சரீர அழுக்கெல்லாம் கழுவும். ஆமென். அந்த அழுக்கை நீக்கி அப்போ பாருங்கள், அந்த அழுக்கு அங்கேயே இருக்காது, அதை அடித்து கொண்டு போயினே இருக்கும். எங்கே போதோ அந்த தண்ணி எழுத்துன்னு போயினே இருக்கும். அப்போ இங்கேருந்து அந்த அழுக்கெல்லாம் வெளியேறணும். வெளியேறும்போது ஒரு சுத்திகரிப்பு நம்ம வாழ்க்கையில் வரும். நம்ம பறவை போகிற ஆடுகளாக மாற்றிட்டு வர ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆகவே தான் வேதம் சொல்லுது. அப்போ அங்கே சொல்றாரு, நீங்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் அப்படின்னு சொல்றார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த தோட்டம் வந்துட்டு பற்றி சொன்னார். நதியோரத்தில் இருக்கிற ஒரு தோட்டம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்கும். அந்த தண்ணி எங்கெல்லாம் பாஞ்சு போதோ, அது ஓட்டி இருக்கிற மரங்கள் எல்லாம் எப்படி செழிப்பாக இருக்குதோ, அந்த செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். மூன்றாவது அந்த பாத்தி சொன்னால், அந்த செழிப்பை கர்த்தர் கொடுத்து, அப்போ செழிப்பு வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில தண்ணிங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து ஊற்றின்னு வரும். அந்த மலையிலேருந்து வந்து குச்சி வந்து விழுறதெல்லாம் இந்த ஆற்றுக்கு வரும். பார்த்துருக்கீங்களா? அப்போ பாருங்கள், அந்த மலையிலேருந்து வர தண்ணியில் வந்துட்டு வரும்போது அந்த கிளைகள் நதிகள்லேருந்து என்ன பண்ணோம், அந்த நதி தண்ணி புரண்டு வரதுனால சிலதை வந்துட்டு என்ன பண்ணோம், அந்த தண்ணி வர உதவில் என்ன பண்ணோம், அடித்து வேரோட பிடிங்க கொண்டு வரும். அது கொண்டாரத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் என்னவா மாறுது, நோய்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூலிகை மருந்துகள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தயார் பண்ணுறாங்க. அதெல்லாம் மலைகளில் அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறது, புரண்டு வரது வந்துட்டு அங்கே வந்து முளைச்சி அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, மூலிகை வந்துட்டு விதைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நோய் இருந்தால் கூட அந்த நோயும் குணமாக்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த பறவை போகிற ஆறா கர்த்தர் உன்னை வச்சு தாகத்தை தீர்க்கிற ஆறா உன் தாகத்தை தீர்ப்பார். நீ மற்றவங்களுக்கு தாகத்தை தீர்க்கணும். ஆமென், அல்லேலூயா. இயேசு வந்துட்டு சமரியா ஸ்திரீக்கிட்ட போய் கேட்டார், எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தானார். அவன் வந்து நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகுபாடு பார்த்தான். நீ நான் சமாரியா ஸ்திரியா இருக்கிற, நீ யூதனா இருக்கிற, என்கிட்ட வந்து எப்படி நீ தண்ணி கேட்கலாம் தாகத்துக்குன்னு அப்படின்னு சொல்லியிருந்தார். நீ கேட்குறவ என்னாருன்னு கேட்டிருந்தா நீயே அவர்கிட்ட நீ கொடுக்குற தண்ணி தாகம் உண்டாகும், நான் கொடுக்குற தண்ணி ஒரு காலம் தாகம் உண்டாகுது அப்படின்னார். ஆமேன்னு சொல்லுங்க. அது கிணறு ஆழமாக இருக்குதே, தாகத்துக்கு தண்ணி கொடுத்து எங்கேருந்து நீ வாத்து கொடுப்ப அப்படின்னு சொல்கிறார். ஆமே, அது நீரூற்றா வரும்னு சொன்னார். ஆமே, அப்படி ஆண்டவர் நம்ம நீரூற்றா தாகத்தை தீர்க்கிற நீரூற்றா மாற்றுவேன். சரி, அப்படின்னா நான் இந்த இடத்துல வராதபடிக்கு, நான் அடிக்கடி வந்து இந்த கிணத்துக்கிட்ட வந்து தண்ணி எடுக்காதபடிக்கு எப்பயும் எனக்கு அந்த தண்ணியை கொடுத்துரு, அந்த தாகத்தை தீர்க்கிறதுக்கு தண்ணி கொடுத்துருன்னு கேட்டாவன். ஏசு சொன்னார், சரி போ உன் புருஷனை கூப்பிட்டு வந்துரு, நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஆமே, ஆனால் அவன் வந்துட்டு பதிவு சொன்னா, இவன் ஒண்டியே தாகத்தை தீர்த்துக்கணும்னு நினச்சின்னா, நான் மட்டும் சர்ச்சைக்கு போயிட்டா போதும், என் தாகம் இருந்தால் போதும், நான் பரலோகம் போயிடணும், என் வீட்டில் வராதவங்களாம் அவங்களாம் நரகத்துக்கு போகணும். நிறைய பேருடைய நினைப்பு அதுதான். ஆமே, ஆனால் ஏசுனார் பாருங்க, அழகாக சொல்கிறார், உன் தாகத்தை தீர்க்கணும்னா நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, எனக்கு கொடுத்துருன்னு கேட்டா பாரு. அவன் நீ போ உன் புருஷனை கூட்டின்னு வர்றாரு. அவன் புருஷனை கூப்பிட்டு வந்து சொல்லும் போது அவன் சொல்கிறா, எனக்கு புருஷனே இல்லையன்றான். புருஷனே என்ன பண்ணா, எனக்கு இல்லைன்னு அவன் சொன்ன உடனே ஏசு சொல்கிறாரு, உனக்கு ஏற்கனவே 4 புருஷன் இருந்தாங்க, இப்போ வீட்டில் இருக்கிறான் பாரு ஒருத்தன், உனக்கு புருஷன் கிடையாது தான், உண்மையாக நீ சொல்லிட்டு அப்படின்ட்டார். ஆமே, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் நல்லா யோசித்து பாரு, முகமே வேத்து போயிருக்கும். ஆமே, அவர் சொல்கிறாரு, மேசியா ஒருத்தர் வருவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் வந்தால் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை எல்லாம் நினைப்பூட்டுவார்னு சொல்லிக்கிற கேள்விப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன் கூட பேசுகிற அந்த மேசியா நான் தான் சொன்னார். ஆமே, அப்படியா? அந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் மேசியாவாக வருவார்னு சொன்னார், அவர் தான் அப்படின்னு முன்னே நான் தான் அந்த மேசியான்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு, உடனே ஓடினா ஊரில் போயிட்டு என் காரியத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒரு மனுஷன் வந்து பாருங்கள் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஊரவே கூட்டின்னு வந்துட்டான். ஆமே, இவன் தாகத்தை தேக்கிறதுக்கு நான் தாகத்தை தேக்கிறேன்னு சொன்ன உடனே ஊரில் இருக்கிறவங்க தாகத்தையும் தேக்கிறதுக்கு இவன் போனான். சமரிய ஸ்திரியை போல நீ மாறணும். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாகத்தை தீர்க்கிற அந்த நதியாக அந்த நீரூற்றாக வரும்போது உன் வாழ்க்கையை செழிப்பாக்கும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி அந்த நோயை எல்லாத்தையும் ஆண்டவர் குணமாக்குவார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே வந்து பதிவு சொன்னா, அப்போ வந்து இப்போ அந்த செழிப்பை ஆண்டவர் தருவார். நீ எங்கே போனாலும் உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்போடு போவேன். ஆமென். அந்த வசனம் சொல்றது, பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்குதுன்னு சொல்லி அப்படி உன் வாழ்க்கையை செழிப்பாக்கிட்டு வரான். ஆமென். ஒவ்வொரு தன்மை குறித்து சொல்லும் போது நிறைய சொல்லப்படுது. அப்போ எங்கே போகுது அந்த ஆறு, அங்கெல்லாம் செழிப்பு வரும். உன்னை பார்த்தா நீ போகிற இடங்கள்லாம் ஒரு செழிப்பு வரணும். இவன் வந்து தான் என் ஊடே ஒன்றுமில்லாத தொடர்த்தின்னு போச்சுன்னு சொல்லக்கூடாது. பெண்களை சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி
உங்களை சொல்லக்கூடாது. நீ போகிற இடமெல்லாம் ஒரு செழிப்பு. யோசேப்பை கர்த்தர் வந்துட்டு குழியில் தூக்கி போட்டாங்க. துளிக்கு போட்டு 20 வெள்ளி காசை வாங்கிக்கிற காசாவது கிடைக்கண்டா நமக்கு, இவனை விற்று போட்டலான்னு விற்றாங்க. 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டாலும் காசை வாங்கின்னு செத்து போயிட்டான்னு சொல்லி துஷ்ட முருகன் தான் அடிச்சிச்சின்னு சொல்லி கொண்டு போய் அப்பனா நம்ப வச்சிட்டாங்க. ஆனால் இவன் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டதே அவங்களுக்கு தெரியாது, அப்பவனுக்கு தெரியாது. ஆமென். கடைசி அவன் இப்போ எகிப்துக்கு போயிட்டான். அங்கே போன உடனே போர்த்திபார் அவனை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. அவன் விலை கொடுத்துட்டு வாங்கிட்டு அவன் வீட்டில் வச்சுக்கிறான். அவங்க வீட்டில் கூட அந்த வேலைக்காரனை அடிமையாக வேலைக்காரனை வச்சா இவன் எதெல்லாம் தோடுறானெல்லாம் அங்கெல்லாம் வந்துட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். இவன் கூட கடவுள் இருக்கிறாரு, இவன் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி இவன் நிமித்தமாக என் குடும்பத்தையும் கூட ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு, இவன் மூலிமா என்னை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி அந்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. போர்த்திபார் அந்த யோசேப்பு நிமித்தமாக போர்த்திபார் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். ஆமென். அவன் கூட கடவுள் இருக்கிறான்றதை. அப்போ நீ போகிற இடமெல்லாம் எங்கே போனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஓ மூலிமா அங்கே போகணும். ஆமென். அல்லேலூயா. அங்கே உண்டனுக்கு ரெண்டகம் பார்க்குற மாதிரி நம்ம போய் எல்லாத்த போல அங்கே வச்சு வீட்டில் வந்து புகையை வச்சு விட்டு வந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அதனால் எங்கே போனாலும் ஒரு செழிப்பு உன் கூட வரணும். அந்த செழிப்பு என்பது வெறும் பணத்தினால மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த பண செழிப்பை பற்றி சொல்ல, ஆவிக்குரிய செழிப்புள்ளவர்களாக நீங்கள் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவன் அப்படி ஆவிக்குரிய செழிப்புக்கு யார் விரும்புகிறாங்களோ அவங்கள தான் தேவன் அழைத்திருக்கிறார், அவங்கள தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கார். அவங்க போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் ஒரு செழிப்பை உண்டாக்கிட்டே இருப்பார். ஆமென். செழிப்பாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதான் சொல்கிறார் கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் புத்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் அங்கே சொல்கிறார் பாருங்க. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுக்கு ஜாக்கிரதை கொண்டு உங்கள் அன்பிலே உண்மையை சோதிக்கும் பொருட்டே இது சொல்கிறேன்னு சொல்கிறார். ஏதை சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு கீழே சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. ஆமே. நம்மளை ஆண்டவர் வாழ வைக்கிறதுக்காக அவர் ராஜாவுடைய வீட்டில் இப்போ பறக்க வேண்டியவர். அப்போனா ராஜா வீட்டுனா ராஜா மட்டும், ராஜாவுக்கு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க தான் போய் அவரை பார்க்க முடியும். நீ நானும் போய் பார்த்துருக்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் அந்த ஐஸ்வர்யங்களாக ஆக்கணும். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் நமக்காக தரித்திர கோலம் எடுத்து அந்த மாட்டு தொழுவத்தில் வந்து என்ன பண்ணார், அந்த ஸ்தானத்தில் வந்துட்டு பிறந்தார். நம்மளை வாழ வைக்கும் கடவுள். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தரித்திரராக இருக்கிறதுனால உங்களை ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு தான் அவர் தரித்திரராக மாறினார்னு சொல்லப்படுது வசனம். ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம வந்துட்டு பதிச்சுனா அப்படி நம்மளை ஆண்டவர் செழிக்க வைப்பார். எபேசியர் 1:3 சொல்லப்படுது, நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்களா? ஆபிரகாமின் நிமித்தமாக கர்த்தர் எப்படி இருக்கார், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதி. 3வது வசனம் எபேசியர் 1:3 சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதத்துக்குரியதான சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறார் இல்லை, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த தோட்டங்கள், அப்போ அதான் சொல்கிறார் எபேசியர் புத்தகம் அந்த என்னாகமத்தில் வாசிக்கும் போது, பரவி போகிற ஆடுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும். அப்போ தோட்டத்தை வந்துட்டு என்ன பண்ணார், பண்படுத்தவும் காக்கவும் தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஆதாம் ஏவாளை வச்சார் ஆண்டவர். அவங்க பண்படுத்த வேண்டியதை பண்படுத்தினாங்களா? பண்படுத்தலை. பொண்டாட்டி கேட்டால் ஏவாள் கூடவே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பொண்டாட்டி வந்து என்ன பண்ணா, ஆதாம்கிட்ட சொன்னா, நான் கொஞ்சம் இந்த தோட்டத்தை போய் கொஞ்சம் தனியாக போயிட்டு நான் அப்படியே உலாவிட்டு வட்டுமா, கொஞ்சம் பிக்னிக்கு நான் போயிட்டு வரணும் போனா பிக்னிக். ஆமாம். இவன் கூட நிறைய பேர் அப்படி தான் பிக்னிக் போகிறதுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, பொண்டாட்டி விட்டு பிக்னிக் போகிறாங்க நிறைய பேர். ஆமாம். அல்லேலூயா. பாருங்கள் அங்கே என்ன நடக்குது பாருங்கள். ஏவாள் ஆதாம எப்போ விட்டுட்டு போய் பிக்னிக் போயிட்டு ஏதேன் தோட்டத்தெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு போனாலோ அங்கே அவன் அடிமையாயிட்டான் சாத்தானுக்கு. ஆமாம். நாம் பிக்னிக் போகிறது பெருசு இல்லை, நம்ம எங்கே போனாலும் கடவுள் நம்ம கூட இருக்கிறான்ற எண்ணம் இருக்கணும். ஆமாம். அவன் சாப்பிட்டது இல்லாமல்
ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போய் அவ சாப்பிட்டது இல்லாமல் புருஷனுக்கும் கொடுத்த ஆசையாக என் கண்ணு இல்லை, என் பொண்ணு இல்லை, கல்யாணம் ஆன புதுசில் அப்படியே பயங்கரமாக சொல்லுவாங்க, என் அம்மா வாங்கம்மா போங்கம்மா, அப்படியே பயங்கரமாக அவளுக்கு சரி அப்படியே சின்ன சின்ன பேர் அப்படியே சும்மா அழகாக ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி பேரெல்லாம் வச்சு அழகாக கூப்பிடுவாங்க. ஒரு குழந்தை பிறக்கட்டும் பாரு, ஏய் நாய வாங்க, நான் கூப்பிட்றது உனக்கு காது கேட்கல. ஆமே, இப்போ எங்கே போச்சு அந்த அன்பு? ஆமே, பாருங்க, இவன் வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு என்ன பண்ண, நான் மட்டும் சாப்பிட்டுட்டா போதுமா, நீ என் ஆசை கணவன் அல்லவா புருஷன் அல்லவான்னு அழகாக சொல்லியிருப்பான். ஆமே, இவன் சாப்பிட்டு கெட்டு போடுறது இல்லாத அவனையும் சாப்பிட வச்சு அவனையும் வழி விலக பண்ணிட்டான். ஆமே, ஆண்டவர் பார்த்தார், தோட்டத்தையே நீங்கள் இருக்கிறதுக்கு லாக்கி கிடையாதுடா, ஓடிப்போங்க நான் சொல்லிட்டு என்ன பண்ணார், தோட்டத்தை விட்டே வெளியேற்றினார். ஆமே, அல்லேலூயா. அந்த தோட்டம் தான் சபை. நம்ம சபையை விட்டு நம்ம தோட்டத்தை விட்டு நமக்கு வச்சிருக்கிற தோட்டத்தை விட்டு அங்கேயும் அலையக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நம்ம தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் செழிப்பை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். நமக்கு தேவையான அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா வகையிலே அங்கே சொல்லப்படுதுங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம படித்தோம் பாருங்க, அந்த தோட்டத்தில் விருச்சங்குது, கனிகளுக்குது, எல்லா வகையும் மனிதனுக்கு தேவையான அத்தனையும் அங்கே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த செழிப்பை ஆக்கும் நம்மளை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மாட்டின சந்தனங்களை போகிறோம். அங்கே பாருங்கள், அந்த பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் ஒரே ஒரு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரச்சத்தையும் விருட்சத்தையும் ஆண்டவர் வச்சார். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விருட்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வச்சார் ஆண்டவர். அந்த இப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்கு கூட வச்சிங்கன்னா மாமரம் வைக்கிறோமா, கொய்யா மரம் வைக்கிறோமா, என்ன பழம் வகை வைக்கிறாலும் வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குற கனி இருக்குது. சில வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை கனி கொடுக்கும். ஆமென், அப்படி தான் கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் அங்கே ஒரு தோட்டத்தில் இருக்கிற கனி எப்படி இருக்குமா பாருங்கள், அந்த விருட்சம் எப்படி இருக்குதான் பாருங்கள். சொன்னார் பாருங்கள், வெளிப்படுத்தல் பைபிளினுடைய கடைசி பகுதிக்கு திருப்புங்க, பைபிளினுடைய கடைசி பகுதி. அங்கே சொன்னார் பாருங்கள் 22ஆம் அதிகாரத்தில், பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். ஆமென், அல்லேலூயா. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமே அந்த சுத்தமான நதியாக இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியில் இருக்கிற இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சங்களும் இருந்தது. ஆமென், 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்துச்சு. அது மாதந்தோறும் தனி கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏதுவானவைகள் என்று சொல்றார். ஆமென். அவ பாருங்க, அந்த விருட்சம் எப்படி இருக்குமா, மாசந்தோறும் ஒரு கனியை கொடுத்துட்டே இருக்குமா. ஆமென், ஒரே மரம் தாங்க, மாசந்தோறும் கனி கொடுக்கறதா கர்த்தர் மாத்தினார். ஆமென், அந்த விருட்சம் பாருங்க 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். ஒரே மரத்தில் பல விதமான கனி. ஒரே மரம் தான், மாமரத்தில் மாங்காயத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே சொல்லப்படுது, வசனம் சொல்லுது 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் அந்த இலைகள் எல்லாம் ஜனங்கள் ஆரோக்கியமாக சுகமடைவதற்கு ஏதுவானதாக ஆண்டவர் வச்சிருந்தாராம். ஆமென், அப்படிப்பட்ட விருட்சத்தை கர்த்தர் வந்துட்டு என்ன பண்ணார், இன்னைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, கீழே சொல்றாரு பாருங்க, பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்துள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் என்று சொல்றார். சந்தன மரத்தை குறித்து சொல்றார். அப்போ விசுவாசிகள் சந்தன மரமாக மாறணும். ஆமென், சந்தன மரத்தை நான் பார்க்கவே இல்லை, எங்கேருந்து நான் வந்துட்டு சந்தன மரமாக நான் வந்துட்டு இருக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ரொம்ப கஷ்டம். சரி, ஒரு நாள் கர்த்தருக்கு சித்தமானா சீயோன் மலைக்கு கூப்பிட்டு போகிறேன். அங்கே கூட வந்துட்டு ஜெபத்துக்கு போகும்போது அங்கே ஒரு மரத்தை இருந்துச்சு, அங்கே நிறைய மரங்கள் இருந்துச்சு, அதில் அது கூட அந்த மரம் இருந்துச்சு. நான் சொன்னேன் இதுதான் அந்த மரம் அப்படின்னு. உடனே எல்லாரும் அப்படியா இதுதான் அது அப்படின்னு வந்து கேட்டால் எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ அந்த மாதிரி சந்தன மரம் வந்து பண்ணிச்சுன்னா அது நறுமணம் வீசும். ஆமே, அந்த இப்படி வெட்டனாவே போதும், வாசனை வீசும். அந்த அடுப்பில் விறகுல வச்சா கூட வந்து அந்த மேல் அந்த சுமர்களை வந்து அடுப்பில் நீங்கள் எரி ஓட்டிங்கன்னா இங்கே கேறது இங்கே நீங்கள் எரி வச்சிங்கன்னா அங்கே எவ்வளோ தூரம் நீ போய் நீங்கள் அவ்வளோ தூரம் அந்த வாசனை வந்துட்டு வீசும். ஆமேன்னு சொல்லுங்கள், நறுமணம். அப்போ அந்த சந்தன மரத்தில் தான் எண்ணெயெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, வாசனை எண்ணெய்கள் எல்லாம் திரவங்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அதெல்லாம் முகத்துக்கெல்லாம் எண்ணெய் போடுறாங்கல்ல சிலதெல்லாம்,
இந்த பியூட்டி பார்லர் அது இதுங்கெல்லாம் பண்ணுங்க, இந்த விதமாக வச்சுருப்பாங்க. இந்த எண்ணெயை கலப்படமாக வாசனையாக வரத்துக்கு அந்த சந்தன மரத்தினுடைய தன்மையில் தான் வாசனையை எண்ணெய் எடுக்கிறாங்க. ஆகவே இப்போ நறுமணம் விலை உயர்ந்த ஒரு காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அந்த சந்தன மரத்தில் தான் இருக்குது. அது சும்மா இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு கிலோனா கூட கவர்மெண்ட் ரேட்டே பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் 500 ரூபாய் அப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய வேறு அதை விட இன்னும் தன்மை அதிகம். அப்போ பாருங்கள், அது போல் சந்தன மரங்களை போல கர்த்தர் நம்ம நறுமணம் வீசுகிறவர்களாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், அந்த தோட்டத்தில் வச்சு தோட்டத்திலேருந்து நம்ம மற்றவங்களுக்கு நறுமணம் வீசுகிறவங்களா கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அப்படி நான் நறுமணமாக மற்றவங்களுக்கு வாசனை வீசுகிறவங்களா, எண்ணெய் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா, நான் அப்படி உரியவங்களா, அந்த தன்மை உள்ளவங்களா நான் மாறணும்னு சொல்லி நீ விரும்பினா கர்த்தர் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அது தண்ணீர் பாயும். அங்கே வசனம் சொல்லுது, அந்த எண்ணெய் அந்த தண்ணி என்ன படித்தா சந்தனம் நாட்டின சந்தனங்கிற புறம் தண்ணீரை உள்ளே கேதுரு விருட்சங்களை போலவே இருந்துச்சுன்னு சொன்னார். அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா வரம். நம்ம தேவ சமூகத்தில் எவ்வளோ காத்திருக்கிறோமோ அவ்வளோ நறுமணம் வீசுவோம். அந்த பார்த்தீங்கன்னா வரம் ஆண்டவர் இடத்துல நம்ம காத்திருக்க தேவையான வரங்களை கர்த்தர் நமக்கு தந்துட்டே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வல்லமை, நமக்கு பலனை தருவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ஆண்டவர் நமக்கு தருவன்னு சொல்லி சங்கீதம் 92 வாசிக்கிறோம். அப்போ அப்படி கர்த்தர் நமக்கு உள்ள தருவார். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டதுனால அதனால் நான் அந்த அக்கினி பரவசமாக நான் மாறுவேன். அப்படி அக்கினியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அக்கினி சூழ தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவோ காத்திருக்கிறீங்களோ அவ்வளவு காத்திருக்க அக்கினியை மூல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் அக்கினி என்ன பண்ண எரிம்பிட்டே இருக்கும். அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த அசுத்தங்கள் எல்லா அழுக்கு எல்லாத்தையும் சுட்டரிக்கப்பட்டு போயிடும். ஆகவே பெரிய அக்கினியாக கர்த்தர் ஆண்டவர் உங்களை மாற்றிடுவார். ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே அக்கினியை போடுவார், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்றார். அப்படி ஆண்டவர் பூமியில அக்கினியா நீ பற்றி எரிம்பி மற்றவங்களுக்கு வாசனை வீசுறவங்களா கர்த்தர் உங்களை மாற்றிடுவார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன் வாசஸ்தலங்களும் உன் கூடாரங்களும் எவ்வளவு அழகானதுன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. பரவி போகிற ஆறுகளைப் போல, சந்தன மரங்களைப் போல, கேதுரு மரங்களைப் போல கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு எண்ணெய் வித்துக்களைப் போல கர்த்தர் நம்மளை அபிஷேகித்து கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளை பரவ செய்வார். ஆமென். நம்ம எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு செழிப்பு வரும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா கர்த்தர் நம்மை மாற்றுவார். கர்த்தர் நமக்கு அவருடைய சமுத்திரம் நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். இந்த காரியங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம முழங்கால் படிடுவோம், ஒப்பு கொடுப்போமா, எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஆண்டவரே கர்த்தாவே பரவி போகிற ஒரு சந்தன மரத்தை போல என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை கீழ்ப்படுத்துகிற ஆண்டவரே சொல்லுவோமா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய இனமாகி ஆசீர்வதிப்பே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாக்கோபாய் ஒருவனாய் ஆண்டவர் பார்க்கவில்லை. ஆண்டவர் ஒரு பெரிய அவனுடைய சந்ததியாய் கர்த்தர் பார்த்தார், கோத்திர பிதாக்களாய் பார்த்தார். அது பரவி போகிற ஒரு ஆறுகளை போல, நதியோரத்தில் உள்ள ஒரு தோட்டங்களை போல, கர்த்தர் நாட்டின சந்தனங்களை போல, ஆகவே தண்ணீர் பாய்கிற ஒரு கேதுரு விருட்சங்களை போல கர்த்தர் அவரு பரவி செய்கிறதை இந்த பிள்ளையாம் கண்கள் கண்டான். ஆகவே அவனுடைய சேனைகள், அது கூடாரங்களும் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆகவே சபிக்க வந்த அந்த பாலாக்கு கொடுக்கிற வெகுமதியை கேட்டு சபிக்க வந்த அந்த பீலேயம் கண்கள் திறக்கப்பட்டவனாய் இஸ்ரவேலாய் கர்த்தர் பார்த்தார். இஸ்ரவேல், ஆகவே ஆண்டவர் நேசிக்கப்பட்ட குமாரனாய் இருக்கணும்னு சொல்லுகிறார். ஆகவே உனக்குள்ள அந்த மாம்சம், அந்த ஆண்டவரே, ஆகவே சரீரத்தில் அந்த கூடாரத்தில் ஆவிக்குரிய கூடாரமா இருக்கணும், உலக பிரகார கூடாரமா இருக்கக்கூடாது. தேவனுக்காக நீ வாழும் போது, அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சங்களை மரத்தை போல அந்த ஆண்டவர் அப்படி மாற்றம் செய்வாராக. ஒப்பு கொடுப்போமா. பெரிய இனமாகி ஆசீர்வதிப்பேன்,
பெரிய இனமாகி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். நீ இருப்பாய். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீதான் ஆசீர்வாத வாய்க்காலாய் இருப்பாய் என்று சொன்னார். நீ உன்னை பெரிய இனமாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவனை ஒருவனவே ஆண்டவர் ஒருவனாய் இருக்கும் போது அவனை அழைத்து ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். யாக்கோபு அன்றைக்கு ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கும் போதே கர்த்தர் அவனை அழைத்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பெரிய இனமாக்கவ மாற்றுவேன், நீ ஆசீர்வாத வாய்க்காலாய் இருப்பேன்னு சொல்லி வாய்க்காலாய் ஆபிரகாம் இருந்தார். அவரிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஈசாக்கு நிமித்தமாய் யாக்கோபு, யாக்கோபே உன் கோடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் போகும்போது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து கடந்து போனான். ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசம்பால் செலுத்த வேண்டும் ஆண்டவரே என்று பொருத்தனை பண்ணினான். அவன் போனான், வெறும் கையோட கூட கோலும் கையுமாய் கடந்து போனான். திரும்பி வரும்போது ஒரு பெரிய இனமாக, ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய சந்ததிகளோடு கூட இரு பரிவாரங்களோடு திரும்பி வர கர்த்தர் உதவி செய்தார். இஸ்ரவேலே என்று சொல்லி ஒரு பரவி போகிற ஆறுகளை போல, நதியோரத்தில் வளர்ந்த ஒரு தோட்டத்தை போல வாசனை தருகிற சந்தனங்களாய் கர்த்தர் ஒரு கருவியா கர்த்தர் யாக்கோபையும் இஸ்ரவேலா இருந்து மாத்தி ஆண்டவருடைய சந்ததிகளை தலைமுறைகளை கர்த்தர் அப்படி வாழ வைத்தார். கர்த்தர் உன்னையும் அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் சொன்னார். நீ எந்தெந்த காரியங்கள்ல குறைவுபட்டிருக்கிறையோ, எந்தெந்த காரியங்கள்ல உன்னுடைய வாசஸ்தலங்கள் உன்னுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஓ அழகை உலகத்துக்கு காண்பிருக்கிறையா? ஓ அழகை வர்ணித்து ஆண்டவர் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறாயா? ஆண்டவர் உன்னை வர்ணிக்கணும், உன் அழகை பார்த்து ரசிக்கணும்னு சொன்னா நீ அவரோட கூட நெருக்கமான உறவு வைத்துக் கொள்ளணும். நீ அவரோடும் அவர் உன்னோடு இருந்து அவர் உன் கூட இருக்கும் போது நறுமணம் வீசுகிறவர்களா கத்த உன்னை மாற்றுவார். உன்னை போற இடங்கள் எல்லாம் ஒரு வெளிச்சத்தைக்குள்ள கொண்டு போவார். செழிப்பு, போற இடமெல்லாம் செழிப்பு. ஒரு மலை மேல உள்ள பட்டணமா கத்தர் உன்னை பார்ப்பார். கத்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்களின்படி எல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்னைக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியன்னு சொன்னீங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் நீங்க ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமா அப்படியே நம்ம ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா என்னை வணந்து கொள்ளுகிறேன். என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. நான் மாளிகையான கட்டப்பட்டு வரணும் ஆண்டவரே. உமக்குள்ளாக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. அதிகமான ஒரு ஐக்கியங்கள் ஆண்டவரே நீங்க என்ன ஆண்டவரே, என்ன அப்படி அழகை ரசிக்கிற ஒரு வாசஸ்தலமா கூடாரங்களா மாறட்டும் ஆண்டவரே. உலக பிரகார கூடாரம் வேண்டாம் ஆண்டவரே. என் வாழ்க்கை இது வரைக்கும் நான் உலகத்துக்கு நான் ஆண்டவரே, உலகத்துக்கும் உமக்கும் வேஷம் போட்டது போதாண்டவரே. நான் மறுரூபமாகணும் ஆண்டவரே. என் மனம் புதிதாக்குறதால மறுரூபமாகுங்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. என் மனதை புதிதாக்கிக்குங்க ஆண்டவரே. எனக்குள்ள அந்த மறுரூபம் வட்டாண்டவரே, எனக்குள்ள வட்டாண்டவரே. எனக்குள்ள வந்தாதான் என் வீட்டுக்குள்ள வந்த மறுரூபத்தை நாங்க பார்க்க முடியும் ஆண்டவரே. என்னை
ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கேட்போம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்மா. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். யாக்கோபே, உன் கோடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவர்கள் சொல்லி பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து சபைக்கு வந்த மனுஷனை ஆண்டவரை கண்கள் பார்க்கும் போது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நீரூற்றுகளாய் கர்த்தர் ஆண்டவரை அவனை பார்த்தது போல ஆண்டவரே, எங்களை அப்படி ஆண்டவரை நாங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள், உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் ஆண்டவரே ஆசீர்வதித்த தேவன் எங்களை நீங்க அப்படி ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படி செழிப்பு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நறுமண வேஷம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வாச ஸ்தலங்கள்ல நீங்க வந்து உலாவி நீங்க வந்து வாசம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு தேவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணின ஆண்டவர், மோசேவை அழைத்து அவனை முகத்தை பிரகாசிக்க பண்ணின ஆண்டவர், எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. இப்படி சமூகத்தில் இன்னைக்கு காத்திருக்கிற, அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் நீங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. நோக்கி பார்த்தா முகங்கள் பிரகாசம் நம்பினவர்கள் வெக்கப்பட்டு போனதில்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அன்னைக்கு மலைக்கு கொண்டு போய் அன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறோம். பேதுருவை, யாக்கோபை, யோவானையும் கூட்டு போய் நீங்க மறுரூபமாகி சூரியன் முகத்தை காட்டிலும் சூரியனை காட்டிலும் பிரகாசமான அந்த ஒளி அவர்கள் பார்த்ததை போல தாழ விழுந்து கிடந்ததை போல அப்படி ஒவ்வொருவரையும் உங்களுடைய மறுரூபத்துக்குள்ள கொண்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க கிரியை செய்யுங்க. சுயங்கள் சாம்பலா போகட்டும் ஆண்டவரே. சுயங்களை உடைக்கிறோம் இயேசுவே நாமத்தால. மறுபடியும் தாவீதை போல ஆண்டவரை இழந்து போன அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்டதை போல ஆண்டவரே அப்படி உயிர்மிச்சு உண்டாக்குங்க ஆண்டவரே. அப்படியே பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பேர்பராய் கரந்தொட்டு ஆசீர்வதி நாம மகிமைக்காக உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஏந்தி கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும். இந்த வாரம் முழுவதுமாய் உடைய பிரசனத்தினாலும் மகிழ்ச்சினாலும் ஆட்கொள்வீராக. எதிர்பார்க்காத நன்மைகள் உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வியாதியோடு, பலவீனத்தோடு, பலவிதமான போராட்டங்களோடு, கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அவர்களையே நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு சாட்சியா ஜீவிக்க கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதி இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.